Recording in progress. கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இந்த ஒரு நாளில் கூட ஒரு அருமையான ஒரு சத்திய பாடத்தை என்ன பண்றான்னா இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ எல்லா பாடத்தையுமே நம்ம வார வாரம் நம்ம எந்த ஒரு வசனத்தை வச்சுதான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ இத்தனை வாரங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய சத்தியங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தெரிஞ்சிருக்கோம். நிறைய மூட நம்பிக்கைகள்ல இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெளியில வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ அந்த மாதிரி இன்னைக்குமே என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை கூட இன்னைக்கு கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா தெரிஞ்சுக்க போறோம். சோ பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிறிஸ்துவின் சபை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாகம் 1 மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதோட கண்டினியூவேஷன் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை என்ன பண்ண போறோம்னா தொடர்ந்து நம்ம பாகம் 2 நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா வெறும் சபை கிடையாது. சபை யாரோடையது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிறிஸ்துவோடையது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ பாடத்தோட தலைப்பு கிறிஸ்துவின் சபை அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக தான் என்ன பண்ண போறோம்னா ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போறோம். சோ இந்த கிறிஸ்துவின் சபையை குறிச்சு வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்றதுதான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஆராய்ஞ்சு பார்க்க போறோம். இந்த சபையில நம்ம ஒரு மெம்பரா இருக்கிறோமா இல்லையா அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிக்க போறோம். சோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரு 2 சகோதரர்கள் வந்து மீட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஒருத்தருடைய பேரு முருகன், இன்னொருத்தருடைய பேரு சிவபாலன் அப்படின்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்கன்னா எப்படி பேசிக்குவாங்க? நார்மலா அவங்கள குறிச்சதான விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னு பேசிக்குவாங்க. எங்க இருந்து வரீங்க, என்ன ஏது அப்படின்லாம் பேசிக்குவாங்க. ஓகேங்களா? இதே 2 பேர் சந்திக்கிறாங்க. ஒருத்தருடைய பேர் ஜான், இன்னொருத்தருடைய பேர் ஆப்ரஹாம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கும்போது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கேள்வியே என்னதான் இருக்கும்? ஓகேங்களா? என்னவாதான் இருக்கும் அப்படின்னா, நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க? அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க ஆரம்பிப்பாங்க. நார்மலாவே கிறிஸ்தவர்களுக்குள்ள இது என்ன இருக்குன்னா, இந்த மாரி ஒரு கேள்விகள் அங்க கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இது சிரிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப கிறிஸ்துவத்துக்குள்ள நெறைய விதமான அங்க அந்த ஒரு நம்பிக்கைகள் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ நம்ம கூகுள்ல போய் தேடி பார்த்தோம்னா கூட ஏறக்குறைய 41,000 டினாமினேஷன் பிரிவுகள் இப்ப கிறிஸ்துவத்துக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப 41,000 டினாமினேஷன் பிரிவுகள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி எல்லாம் நம்ம எடுக்கலாம்னா சிஎஸ்ஐ, ஏஜி சர்ச், பென்டகோஸ்டல் சர்ச், மெத்தடிஸ்ட், செவன்த் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டே போறோம்னா ஒவ்வொரு பிரிவையும் இந்த மாதிரி எத்தனை பிரிவுகள் இப்ப கிறிஸ்தவ மண்டலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 41,000 பிரிவுகள் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா எப்படி நம்ம அத புரிஞ்சுக்கலாம் இன்னும் பெட்டரா அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்ஐ அப்படின்னா, இப்ப மதுரையிலேயே சிஎஸ்ஐ சர்ச் எத்தனை இருக்குங்க? அது நெறைய இருக்கும். ஆனா நம்ம இப்ப அத எப்படிதான் கவுண்ட் பண்றோம்? ஒண்ணா தான் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஒரு பிரிவு சிஎஸ்ஐன்னு. புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி தான் ரோமன் கேத்தலிக்ஸ், பாப்டிஸ்ட், செவன்த் டே இந்த மாரி நெறைய நம்ம ஒண்ணொண்ணையும் பார்த்துக்கிட்டே வந்தோம்னா 41,000 டினாமினேஷன்ஸ் பிரிவுகள் இப்ப கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ள அங்க இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு சர்ச்சுக்கும் அங்க ஒவ்வொரு விதமான விசுவாசங்கள் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். பெண்டகோஸ்டலுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். பாப்டிஸ்டுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். செவன்த் டேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசம் இருக்கும். ரோமன் கேத்தலிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா 41,000 டினாமினேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, அங்க எத்தனை விசுவாசம் வந்துடுச்சுங்க? 41,000 விசுவாசங்கள் அங்க வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆனா நம்ம கையில எத்தனை வேதாகமம் தான் இருக்கு? ஒரே பைபிள், ஒரே வேதாகமம் தான் நம்ம கையில இருக்கு. ஒரே கர்த்தர் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனா எத்தனை விசுவாசங்கள் இப்ப வந்துடுச்சு அப்படின்னா, 41,000 விசுவாசங்கள் அங்க வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அத நம்ம வசனத்துல கூட வாசிக்கலாம் பாருங்க. எத்தனை விசுவாசம் வேதத்துல இருக்குன்னு வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும்.
இப்ப எபேசியர் ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரே கர்த்தரும், ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்தானம். அப்படின்னா என்னங்க? ஒரு விசுவாசம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஆனா, இப்ப உலகத்துல கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ள 41,000 விசுவாசங்கள் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, அங்க இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இப்போ ஒரே கர்த்தர் தான் இருக்கிறாரு. இப்போ ஒரே விசுவாசம் தான் அங்க இருக்கணும். அப்படின்னா, சர்ச்சஸ் இத்தனை இருக்குதே. இப்ப இத்தனை சபைகள்ல எந்த சபைக்கு நம்மளுடைய கர்த்தர் தலையாக இருப்பார்? அங்க ஒரு கேள்வி நம்மளுக்கு அங்க எழும்புது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்பன்னா அத கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. கொலோசியர் 1 அதிகாரம் 18 வசனம். கொலோசியர் 1 அதிகாரம் 18 அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். ஓகேங்களா? அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து தான் என்ன இருக்கிறாருங்க, அந்த சபைக்கு தலையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நம்ம நல்லா வசனம் வாசிச்சோம் அப்படின்னா, சபையாகிய சரீரத்துக்கு தான் இருக்கு. சபைகளாகிய அப்படின்னு இல்ல. இப்ப ஒருமையில தான் கொடுக்கப்பட்டிருக்க ஒழிய, பன்மையில என்ன பண்ணலங்க, அங்க குடுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்பன்னா ஒரு சபை தான் இருக்கு. அந்த ஒரு சபைக்கு இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறாருங்க? அங்க தலையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட அதே எபேசியர் 5 அதிகாரம் 23 வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 5 அதிகாரம் 23 கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஓகேங்களா? இந்த வசனம் கூட என்னதான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறாரு அப்படின்னா, கிறிஸ்து சபைகளுக்கு தலையா இருக்கிறார்ன்னு எழுதல. என்னதான் எழுதுறாருங்க? கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார் அப்படின்னு தான் என்ன பண்றாருன்னா, அங்க எழுதுறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்பன்னா வசனம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு விஷயம் சொல்லுது. ஆனா இப்ப உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வசனம் ஒண்ணுதான் இருக்கு. ஒரு கர்த்தர், ஒரு விசுவாசம் அப்படின்னு சொல்லுது. ஆனா இப்ப கிறிஸ்தவ மண்டலத்துல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 41,000 விசுவாசங்கள் அங்க இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ இப்ப இதுல எந்த சபைக்கு நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தலையாயிருப்பார் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணணுங்க? அங்க கண்டுபிடிக்கணும். சோ இத்தனை சபை இருக்கும்போது, இதுல எந்த சபையில நம்ம இப்ப இருக்கிறோம்? அப்படின்றதையுமே நம்ம என்ன பண்ணணுங்க? அங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா, வசனம் சொல்ற அந்த ஒரு சபையில நம்ம மெம்பரா இருந்தோம் அப்படின்னா, அதுக்கு யாரு தலையா இருக்கிறா? கிறிஸ்து அங்க தலையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா இப்ப இந்த மாரி 41,000 பிரிவுகள் அப்படின்னு சொல்லும்போது, இது ஆக்சுவலா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்னும் இப்பல்லாம் எப்படி ஆயிட்டு இருக்குதுங்க. நாளுக்கு நாள் தெருவுக்கு தெருவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒரு சர்ச் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்கவங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு, அவங்கவங்களுக்கு ஒரு ஒரு விசுவாசம் அங்க என்ன ஆயிட்டு இருக்குன்னா, அங்க போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா, வேதம் சொல்ற மாதிரி இங்க விசுவாசமும், அந்த ஒரு சபைகளும் போகுதா அப்படின்றது தான் என்ன பண்ணணும்னா, நம்ம இங்க கூர்ந்து கவனிக்க வேண்டியவர்களா அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ அப்ப இங்க விசுவாசம் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே, அது யார சார்ந்ததா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வேதத்தை சார்ந்ததாக, கிறிஸ்து சொன்ன ஒரு உபதேசத்தை சார்ந்ததாக அங்க இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். மனுஷர்களை சார்ந்த ஒரு விசுவாசமோ, இல்ல ஒரு உபதேசமோ அங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார் 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 3 மற்றும் 4 வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 3 மற்றும் 4 பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்களல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் மற்றொருவன் நான் அப்பொல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? சரிங்களா? அப்ப அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய காலத்திலே நடந்த ஒரு விஷயத்த அங்க சொல்றாரு. 2 குரூப் இருந்திருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, மனுஷ மார்க்கமா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னொருத்தர் எப்படி இருந்திருக்கிறாங்க? கிறிஸ்து மார்க்கமாக அங்க வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பன்னா கிறிஸ்து மார்க்கம்னு சொல்லும்போது, கிறிஸ்துவை அழகா பின்பற்றி வந்த ஒரு வகுப்பார் இருந்திருக்கிறாங்க. அந்த ஒரே விசுவாசத்துக்குள்ளாக. இதுக்கப்புறம் இன்னொரு வகுப்பார் இருந்திருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா, மனுஷ மார்க்கமாக அதாவது யார் யாரெல்லாம் மனுஷர்கள் ஏதாவது ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா, அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க பின்னாடி போறவங்களுமே அங்க இருந்திருக்கிறாங்க. இது பவுலுக்குமே என்ன ஆயிருக்குங்க, அங்க நடந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ அதனால தான் அங்க பவுல் கூட ரொம்ப அருமையா சொல்லுவாரு.
ஏன்னா இவர் ஒரு ஊர்ல போயிட்டு எடுத்துட்டு இருக்கும்போது இவருடைய பிரசங்கத்தை எல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்க, இவர தேவனை போல புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? சோ அதனாலதான் அங்க ரொம்ப அழகா சொல்லுவாரு. இவரும் அப்போலோவும் இவங்கெல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப அழகா சொல்லுவாரு. நான் நட்டேன், அப்போலோ என்ன பண்ணாருங்க? நீர் பாய்ச்சினார். யாருதான் வேலைய செய்யறது? எல்லாமே தேவன் தாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அங்க வேலைய செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மனுஷ மார்க்கமாக எந்த மனுஷர்களுடைய போதகத்தின் பின்னாடியும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அங்க போயிடக்கூடாது. வேதம் சொல்ற அந்த கிறிஸ்து மார்க்கமாக அந்த ஒரே விசுவாசத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னா, அங்க ஓட வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ இத ஸ்டார்ட் பண்ணி வச்சதே யாருதான் அப்படின்னா, நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை வச்சு என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஆதி காலத்துல இந்த ஒரு விசுவாசத்த இந்த ஒரு சபை என்ன பண்ணாருன்னா, அங்க ஆரம்பிச்சு வச்சாரு அப்படின்றத கூட என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். எல்லாமே அந்த ஒரு ஒன்னஸ்ல ஒரே விசுவாசத்துக்குள்ளாக அங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதுக்குள்ள நிறைய பிரிவினைகள் அங்க வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து அப்ப அங்க ஒரு சபைக்கு தலையா இருக்கிறார். இல்ல அப்போஸ்தலர்கள் வச்சு ஒரு சபையை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, எந்த சபைய குறிச்சு அவர் அங்க பேசிட்டு இருக்கிறார் அப்படின்றத கூட என்ன பண்ணலாம்னா, அங்க வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஓகேங்களா? அப்ப ஏதோ ஒரு சபைய குறிச்சு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து அங்க பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். யார்ட்ட பேசுறாருன்னா, பேதுருட்ட பேசுறார். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னா, அங்க சொல்றாரு. சபைகளை கட்டுவேன்னு சொல்ல, ஒரு சபையை குறிச்சு தான் எங்கேயுமே என்ன பண்றாருன்னா, அங்க பேசிட்டு இருக்கிறார். ஒரு சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அங்க சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆக்சுவலா இந்த வசனத்த என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவ மண்டலத்துல இருக்கவங்க ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வசனத்த தப்பா புரிஞ்சுகிட்டு 2 வகுப்பாராக அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க மாற ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கல்லின் மேல் தான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னோனே, ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கல்லு கல்ல நெறைய வச்சு, கல் மேல கல் மேல கல்ல வச்சு வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, சபைகள அங்க கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு வகுப்பார் என்ன பண்ணிட்டாங்க, பேதுருட்ட தானே இத சொன்னாரு. அதனால என்ன பண்ணிடலாம். பேதுரு மேலயே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க சபைய கட்டிட்டாங்க. அப்ப இந்த வசனத்த என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிறிஸ்தவ மண்டலத்துல இருக்கிறவங்க தப்பா புரிஞ்சுகிட்டு 2 குரூப்பாக அங்க பிரியறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஒரு குரூப் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி பிரம்மாண்டமான சபைகள என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, அங்க கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். கல்லு மேல கல்லு வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க நெறைய சபைகள் அங்க கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் முக்கியமா சவுத் சைட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இங்கேருந்து தூரத்துல இருந்தே என்ன பண்ணலாங்க, யாருக்காவது வழி சொல்லணும்னா அழகா சொல்லலாம். இந்த கோபுரம் அங்க தெரியுது பாருங்க. அப்படின்ட்டு என்ன பண்ணலாம்? அழகா சொல்லலாம். அந்த அளவுக்கு கோபுரம் என்ன இருக்குங்க அங்க சபைகள். அந்த ஒரு சர்ச் அந்த பில்டிங்ஸ் எப்படி இருக்குங்க. நல்லா ஹைட்டா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரொம்ப பிரம்மாண்டமாக அங்க கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த பில்டிங்ல நம்ம ஒரு மெம்பர் ஆவறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோங்க, ரொம்ப பிரயாசப்படுவோம். கரெக்ட்டுங்களா? அது ஒரு சர்ச்சுன்னு எடுத்துக்கிட்டு அந்த பில்டிங்குள்ள போயிட்டு அதுக்குன்னு ஒரு டினாமினேஷன்ஸ் என்ன பண்ணுவோங்க, அங்க போய் இது பண்ணிட்டு, அங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா, அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சர்ச், பெரிய சர்ச்னா, அதுல போய் மெம்பர் ஆவறதுக்கு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்பன்னா, இந்த மாரி சர்ச்சஸ குறிச்சு தான் இயேசு கிறிஸ்து அங்க பேசிட்டு இருந்தாரா? இந்த பில்டிங்ஸ குறிச்சு தான் அங்க பேசிட்டு இருந்தாரா? இல்ல இந்த பில்டிங்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு இயேசு கிறிஸ்துவோ, தேவனோ அங்க வாசம் பண்ணுவாங்களா? அப்படின்றது கூட என்ன பண்ணலாம்னா வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். மேலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். அழகா வசனம் சொல்லுது. உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாய் இரார். அப்ப இந்த பில்டிங்ஸ்ல யார் இருக்கிறது இல்ல. தேவன் அங்க இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே மாரி இன்னொரு வசனம் அதே அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமும் இதேதான் சொல்லுகிறது. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அப்படின்னா இந்த மாதிரி பில்டிங்ஸ்ல யார் வாசம் பண்றதுங்க?
தேவன் அங்க வாசம் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, கிளியரா வசனம் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா அங்க சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அப்படின்னா இந்த மாரி பெரிய பெரிய சர்ச்சஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல போய் மெம்பர் ஆகுறதுக்குலாம் நம்ம என்ன பண்ணுவோங்க, ரொம்ப பிரயாசப்படுவோம். ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு ஊர விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு ஊருக்கு போறோம்னா, நம்மளுடைய முதல் வேலையே என்னதான் இருக்கும்? அங்க நம்ம டினாமினேஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, அங்க அதுல எது ரொம்ப பெரிய சர்ச், பெரிய பில்டிங்ன்னு பார்த்து, அந்த சர்ச்ல போயிட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு மெம்பர் ஆகுறதுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி ஒரு கார்ட வாங்கி, மாசம் மாசம் என்ன பண்ணிட்டு இருப்போம்? கான்ட்ரிபியூஷன் குடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும்? அப்பாடா! ஒரு சர்ச்ல என்ன ஆயிட்டோம்? மெம்பர் ஆயிட்டோம்டா. அப்படின்ற மாரி நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அங்க தோணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ இந்த சர்ச்சஸ், இந்த பில்டிங்ஸ குறிச்சு அங்க இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கிறாரா அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வகுப்பார் என்ன பண்ணாங்க, அங்க பேதுருட்ட இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயத்த தப்பா புரிஞ்சுகிட்டு, கல்லு மேல கல்லு வச்சு வெறும் கோபுரமா அங்க கட்டி, அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இதுதான் சபைன்னு சொல்லிட்டு அங்க வழிநடத்திட்டு இருந்தாங்க. இன்னொரு குரூப் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? பேதுருட்ட தானே இயேசு கிறிஸ்து பேசினாரு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, பேதுருவோட அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய சரீரம் கிடைச்சதுங்களா, அந்த சரீரத்தின் மேல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்த என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சர்ச் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுதான் எதுங்க? சர்ச் ஆஃப் ரோம், வேட்டிக்கன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்ப இவங்களுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேதுருட்ட சொன்னதுனால, பேதுருவோடைய சரீரத்த வச்சு அவருடைய கல்லறையின் மேலயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்க ஒரு பெரிய சர்ச் கட்டிட்டு, இங்க தான் யார் வாசம் பண்ணிட்டு இருக்கிறா? ஆமா, கிறிஸ்து அங்க வாசம் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா இந்த ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருந்தாருங்கல்ல, ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அது எந்த கல்லின் மேலயும் கிடையாது. இல்ல பேதுருவின் மேலயும் கிடையாது. ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்படின்னா, சபைக்கு யார் தான் தலைங்க? யார் தான் அஸ்திபாரம்? ஏன்னா, அது கூட நம்ம வாசிச்சிடலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஓகேங்களா? அப்ப அஸ்திபாரம் கல்லோ, பேதுருவோ கிடையாது. சபைக்கு யாரு தான் அஸ்திபாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் யாருங்க? சபைக்கு அங்க அஸ்திபாரமாக அங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சரீரம் கிடைச்சிருந்ததுன்னா, அது மேலயும் என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம ஆளுங்க? அங்க ஒரு சர்ச்ச கட்டி, அங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? இத சோ அந்த மாரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, தப்பாக அங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நெறைய வழிமுறைகள அங்க கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ளாக அங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்ப சபைன்னு நம்ம சொல்றது, இல்ல இயேசு கிறிஸ்து அங்க சொல்றது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பில்டிங்க குறிச்சு என்ன பண்ணலங்க. அங்க பேசவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்பன்னா அவரு எத குறிச்சு அங்க பேசுறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆனா திருப்பி அதே ஒரு வசனத்த நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, "நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சொல்றார்ல. சோ இதோடைய பேக்கிரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் படிச்சு பார்த்தோம்னா, ஒரு 2, 3 வசனங்கள் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்க வந்து இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேட்பார் அப்படின்னா, அவருடைய சீஷர்கள் மத்தியில பேசிட்டு இருக்கும்போது, "என்னை யாருன்னு இந்த இஸ்ரேல் ஜனங்கள், இந்த ஊரார் சொல்றாங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அங்க ஒருத்தரும் ஒரு பதில் சொல்லுவாங்க சீஷர்கள். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள எரேமியான்றாங்க. சில பேர் உங்கள எலியான்னு சொல்றாங்க. சில பேர் இல்ல உங்கள யோவான் ஸ்நானகன்னு சொல்றாங்க. இப்படிலாம் ஒருத்தரையும் ஒரு பேரா அங்க சொல்லும்போது, சரி அவங்களெல்லாம் விட்டுருங்கப்பா. நீங்க என்னோடயே இருக்கிறீங்கல்ல, சீஷர்கள். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன யாருன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு கேட்கும்போது, அதே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பேதுரு ரொம்ப அழகா ஒரு பதில் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, "சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான்." அப்படின்னா, அங்க ரொம்ப அருமையாக ஒரு விஷயத்த அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்றாருன்னா, அங்க சொல்றார். என்ன சொல்றாருன்னா, "நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து." அப்ப இயேசு கிறிஸ்து என்ன யாருன்னு கேட்கும்போது, நீங்க தேவனுடைய குமாரன் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க என்ன பண்றாருன்னா, ரொம்ப அருமையான ஒரு விசுவாசத்த அங்க என்ன பண்றாருன்னா, அங்க ரிவீல் பண்றாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து பதில் சொல்வார். அதிலேயே 17ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி,
யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஓகேங்களா? அப்படின்னா நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு பேதுரு சொல்லும்போது, அங்க இயேசு கிறிஸ்து ஒரு பதில் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது யார் வெளிப்படுத்தினது? ஆமா. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு என்ன பண்ணியிருக்கிறார்ன்னா, அங்க வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னாருங்களே. அத சொல்லிட்டு அடுத்தது 18ஆம் வசனம் தான் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீ இப்போ ஒரு விஷயம் சொன்னலப்பா பேதுரு, இந்த விசுவாசத்தின் மேல நான் என்ன பண்றேன்னா, என் சபையை கட்டுறேன். அப்படின்னா இந்த மாரி விசுவாசம், இந்த உறுதியான கல்லு மாதிரி விசுவாசம் யார் யார்ட்டலாம் இருக்கோ, அவங்கள வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இப்போ என்னுடைய சபைய நான் என்ன பண்ண போறேன்னா, அங்க கட்டப்போறேன் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்றாருன்னா, இந்த 18ஆம் வசனத்த அங்க பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆனா இத என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கிறிஸ்தவ மன்றத்துல நெறைய தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பன்னா கைகளினால கட்டப்பட்ட ஒரு பில்டிங்ல யார் வாசம் பண்றது இல்லன்னு வசனம் சொல்லிருச்சு அப்படின்னா, தேவன் அங்க வாசம் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். கிறிஸ்து அவருடைய சபைய குறிச்சு சொல்லும்போதும் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஒரு விசுவாசத்தின் மேல தான் நான் என்ன பண்ணுவேன்னா, அங்க நான் சபைய கட்டுவேன். எந்த பில்டிங்லயும் நான் என்ன பண்ண போறது இல்லன்னா, நான் வாசம் பண்ண போறது இல்ல அப்படின்றதையுமே ரொம்ப கிளியரா அங்க என்ன பண்றாருன்னா, அங்க சொல்றார். சோ அப்படின்னா அந்த ஒரு அது மட்டும் இல்லாம, அவரு அந்த சபைக்கு அவர் என்னவா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அஸ்திபாரமாக அங்க மூலைக்கல்லாக கூட இருக்கிறார் அப்படின்றத கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அங்க வாசிச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த ஒரு விஷயத்த இன்னும் ஸ்ட்ராங்கா கூட என்ன பண்ணலாம்னா, இன்னும் நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதே 16 மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருன்னா, அத தொடர்ந்து இப்ப நம்ம 18ஆம் வசனம் வாசிச்சோம்ல, அதுலருந்து இன்னொரு 3, 4 வசனம் பின்னாடி வந்தோம். ஃப்ரண்ட்ல வாசிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா, 22ஆம் வசனம், 23ஆம் வசனம் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பேதுருவ சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவார். அது கூட நம்ம வாசிச்சிடலாம் பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23ஆம் வசனங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23ஆம் வசனம். அப்போது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே. இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாகே போ சாத்தானே, நீ எனக்கு இடறலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இங்கேயுமே பேதுரு என்ன பண்றாருன்னா, ஒரு விஷயத்த குறிச்சு சொல்றாரு. என்ன அப்படின்னா, அப்ப இயேசு கிறிஸ்து தொடர்ந்து பேசிட்டே வருவாரு. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துருவேன். அப்படின்லாம் சொல்லும்போது, பேதுரு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, இல்ல, இல்ல நீங்க என்ன ஆகக்கூடாது? இங்க சாகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒரு விசுவாசத்துல என்ன பண்றாருங்க, பேதுரு சொல்றத பார்த்துட்டு, இல்லப்பா நீ என்ன பண்ற? தப்பா பேசிட்டு இருக்கிற. உனக்குள்ள யார் வந்துட்டா இப்ப? சாத்தான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்றாருன்னா, அப்ப அங்க சாத்தான்னு திட்டுறது பேதுருவ திட்டியிருப்பாருங்களா? அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? உன் மேல நான் சபைய கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்து, அடுத்த ஒரு 4வது வசனத்திலேயே உன்ன சாத்தான்னு அவர திட்டியிருந்தாங்கன்னா, இது என்ன ஆகுங்க? மேட்சே ஆகாது. அப்படின்னா 2 இடத்துலயுமே எத குறிச்சு தான் இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, பேதுருவோடைய விசுவாசத்த குறிச்சு தான் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அங்க பேசிட்டு இருக்கிறாரு. சோ அந்த இடத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, "நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு" சொல்லும்போது சூப்பரா சொல்லியிருக்கப்பா. இந்த விசுவாசத்தின் மேல என்ன பண்றேன்னா, நான் என்ன பண்றேன்? என்னோட சபைய கட்டப் போறேன்றாரு. ஆனா இந்த இடத்துல தேவனுக்கு விரோதமான விஷயங்கள பேதுரு பேசும்போது அங்க சொல்றாரு, "நீ எனக்கு இடறலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல், மனுஷருக்கு ஏற்றவைகளை நீ சிந்தித்துட்டு இருக்கிற. அதனால இந்த இடத்துல என்ன பண்ணுவாருன்னா, அங்க திட்டுறாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? அப்பன்னா ரொம்ப கிளியரா தெரியுது. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஒரு விசுவாசத்தின் மேல என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அவருடைய சபைய அங்க கட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போஸ்தலர்கள வச்சு என்ன பண்றாருன்னா, அத அங்க ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். ஓகேங்களா? அப்ப அருமையா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஏன்னா அப்போஸ்தலர்கள வச்சு தான் சபைய கட்டவே ஆரம்பிச்சாரு இயேசு கிறிஸ்து. கரெக்ட்டுங்களா? அதனால தான் இங்க சொல்றாரு, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அப்ப ஆலயமே யாரு தான்?
அங்க வந்து அப்போஸ்தலர்கள் தான். அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் கிறிஸ்துவ பின்பற்றி வந்தாங்களோ, அவங்க எல்லாருமே யார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஆலயமா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ அதான் 17ஆம் வசனத்துல சொல்றாரு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், யாராவது நம்ம சகோதர சகோதரிகளுக்கு அவங்க கிறிஸ்துவுக்குள்ள ஓடிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு இடரல் உண்டாக்குறாங்க அப்படின்னும்போது, அங்க சொல்றாரு, அவனை என்ன பண்ணுவாருங்க? தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். அப்ப பில்டிங்கு என்ன இல்லங்க. இங்க உள்ளயே வரல. அப்ப யாரதான் ஆலயம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, நம்மள தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அங்க வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னா, அங்க சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்பன்னா இதுதான் என்னங்க, அந்த ஒரே விசுவாசம் வாஸ்டம்ல எபேசியர்ல. ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறோம். இப்ப டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். அப்படின்னா, தேவன் எங்க வாசம் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பில்டிங்ஸ்ல எங்கேயுமே வாசம் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். சோ அவரு நம்மள தான் பார்த்து என்ன ஆகும்ன்னு சொல்றாரு அப்படின்னா, நம்மள தான் ஆலயம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவர் என்ன பண்றாருன்னா, அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்றோம். அப்பன்னா இத யார வச்சு ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்றதையும் பார்த்தோம். அப்போஸ்தலர்கள வச்சு தான் என்ன பண்ணியிருக்கிறார்ன்னா, இந்த சபைய கட்டவும் அங்க ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ இப்படி கட்டப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒரு சபை எங்க இருக்குது? இல்ல எங்க இயேசு கிறிஸ்து கட்டிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எபிரேயர் ஆசிரியர் எழுதுறாரு. படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். அப்படின்னா இந்த சபைய எங்க கட்டிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பரலோகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? அங்க கட்டிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும். அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் கூட இருக்கு இந்த சபைக்கு. என்ன பேருங்க? சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும். அது எங்க கட்டிட்டு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பரலோகத்துல அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? அந்த ஒரே சபைய அவர் கட்டிட்டு இருக்கிறார். அந்த சபைக்கு தான் அவர் என்னவா இருக்கிறாரு? தலையாகவும், அஸ்திபார கல்லாகவும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அங்க இருந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த சபையில தான் நம்ம ஒரு மெம்பர் ஆகணும். இந்த பில்டிங்ஸ்ல போய் மெம்பர் ஆகுறது என்ன இல்லங்க. நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஓகேங்களா? அப்படின்னா இந்த சபையில நம்ம போய் மெம்பர் ஆகணும் அப்படின்றது தான் நம்ம அங்க பார்க்கிறோம். வேதம் அதுதான் அங்க சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா, இதுல நம்ம எப்படி மெம்பர் ஆகுறது அப்படின்றத தான் இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்னா, தொடர்ந்து இந்த ஒரு பாடத்துல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பரலோகத்துல கட்டிட்டு இருக்கிற இந்த சபையில மொத்தம் எத்தனை பேர் அங்க இருப்பாங்க அப்படின்றத கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு நான் பார்த்தபோது, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். ஓகேங்களா? அப்பன்னா யோவான் அப்போஸ்தலர் என்ன பண்றாருன்னா, ஒரு தரிசனம் பார்க்கிறாரு. சோ அந்த தரிசனத்துல என்ன பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அப்ப யாருங்க ஆட்டுக்குட்டியானவரு? நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறாரு. அவரோட கூட என்னன்னா, எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, 1,44,000 பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய நெற்றியில என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, பிதாவுடைய நாமம் அங்க எழுதப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். சோ இத அவர் எங்க கட்டிட்டு இருக்கிறார் அப்படின்னா, பரலோகத்துல அவர் கட்டிட்டு இருக்கிறார். அந்த சபைக்கு என்ன பேர் அப்படின்னா, சர்வ சங்கமாகிய சபை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அ அழகா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய யோவான் நீங்க வந்து பார்க்கும்போது ஒரு குரூப் போட்டோ பார்க்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப மேல கிறிஸ்து நிக்கிறாரு. அதுக்கு கீழ அவருடைய சரீரமாகிய சபை 1,44,000 பேர். ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும்? டீச்சர் நிப்பாங்க. கீழ ஸ்டூடண்ட்ஸ் நிப்பாங்க தெரியுங்களா? சோ அந்த மாரி ஒரு குரூப் போட்டோவ தான் யார் பார்த்திருக்கிறா அவருடைய தரிசனத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன பண்ணியிருக்கிறார்ன்னா, அங்க பார்த்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ அப்ப அந்த சபையில மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுதுன்னா, 1,44,000 பேரு. அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதிலேயே 4ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க.
வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். ஓகேங்களா? அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. இத என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, லிட்டரலா புரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா? தேவனுடைய சித்தம் இருந்தா, பின்னாடி வர வகுப்புல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்த எப்படி வாசிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹவ் டூ ஸ்டடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கூட பார்த்திருப்போம். தீர்க்க தரிசன வசனங்கள எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி. அதே போல இந்த வசனங்களையுமே நம்ம என்ன பண்ணணும்னா, அத ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இத நம்ம லிட்டரலா என்ன பண்ணிறக்கூடாது, அங்க எடுத்துக்க கூடாது. ஏன்னா, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் அப்படின்னா, நெறைய பேர் எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா, கல்யாணம் செய்யாதவர்கள் என்ன பண்றாங்க, அவங்க தான் இந்த வகுப்பாரு அப்படின்ற மாரி கூட என்ன ஆயிடும்னா, ஒரு எண்ணங்கள் அங்க வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ அந்த விஷயத்த குறிச்சு இங்க பேசல. ஸ்திரீகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யார் அப்படின்றத கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னும் வர இருக்கிற பாடங்கள்ல நம்ம இன்னும் டீட்டெயிலா கூட பார்க்கலாம். ஆனா அந்த ஸ்திரீகள குறிச்சு பேசும்போது, அடுத்த வார்த்தை என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கற்புள்ளவர்கள் இவர்களே அப்படின்னு சொல்றோம். ஒரு ஸ்திரீ கற்புள்ளவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, யாரதான் நம்ம எப்படிதான் நம்ம அத புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா ஒரு ஸ்திரீ கற்புள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, அத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்களுடைய கணவனுடைய, புருஷனுடைய பேச்ச அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மீறாம அவங்க புருஷன் என்ன சொன்னாலும் அததான் என்ன பண்ணுவாங்கன்னா, அத அவங்க செய்றவர்களா இருப்பாங்க. அவங்க தான் யாருங்க? கற்புள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா நம்மளுக்கு யாருங்க கணவரு? அப்பன்னா நம்ம நெறைய இடத்துல வாசிச்சிருப்போம். யார் அப்படின்னு சொல்றோம், நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு கணவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, நம்ம அங்க வாசிச்சிருப்போம். அப்படின்னா, அவருடைய வார்த்தைகளின்படி அங்க வாழ்றவங்க தான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஸ்திரீகள் அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ன பண்றோம்னா, அங்க பார்க்கிறோம் அப்படின்னு அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செஞ்சாரோ, எங்கெங்கெல்லாம் அவரு பயணப்பட்டு அவருடைய பாதச்சுவட்டுல போனாரோ, அதே பாதச்சுவட்டுல அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பட்டு நடக்கிறவங்க தான் யார் அப்படின்னா, இந்த கற்புள்ள ஸ்திரீகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, அங்க பார்க்கிறோம். ஏன்னா, தொடர்ந்து நம்ம வாசிக்கும்போது அப்படித்தான் இருக்கு. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரு எங்க போனாரு? 3 வழிகள்னு ஒரு பாடம் பார்த்திருப்போம். கரெக்ட்டுங்களா? 3 வழி இருந்தது. ஆனா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த வழியில தான் போனாருங்க? நெருக்கமான ஒரு இடுக்கமான ஒரு பாதையில தான் போனாரு. கரெக்ட்டுங்களா? சோ அதே போல யார் யாரெல்லாம் பின்னாடி போறாங்களோ, அந்த இடுக்கமான பாதையில. கரெக்ட்டுங்களா? சோ 3 வழிகள் அப்படின்ற ஒரு பாடம் சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருப்போம். கரெக்ட்டுங்களா? சோ அப்பன்னா இயேசு கிறிஸ்து எப்படி போனாரோ, எப்படி இறுக்கமான ஒரு பாதையில வாழ்ந்தாரோ, அதே போல யார் யாரெல்லாம் வாழ்றாங்களோ, அவங்கள தான் இங்க சொல்லுது. கற்புள்ளவர்கள் இவர்களே. அவங்க புருஷன் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க? கேட்டு அவங்க பின்னாடியே இவங்க போவாங்க. அவரை பின்பற்றுவார்கள் இவர்கள். இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலன்களாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். இவங்களுக்கு இன்னொரு ஒரு பேர் கூட வேதம் கூறுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முதற் பலனானவர்கள். அப்புறம் இன்னொரு பேர் என்னங்க? 1,44,000 பேரு. சபை வகுப்பாரு. தலையா யார் இருப்பான்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரீரமாக யார் இருப்பாங்க அப்படின்னா, இந்த 1,44,000 பேர் இந்த சபை வகுப்பாரு அங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கற்புள்ளவர்களாக அப்படின்னா புருஷன் என்ன சொல்றாரோ, அது அப்படியே கேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க நடக்கிறவர்களாக அங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா எப்படி முதற் பலன்களா ஆகலாம் அப்படின்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அப்படின்னா அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நெறைய சிருஷ்டிகர் இருக்காங்க. நெறைய பேர படைச்சிருக்கிறார் தேவன். ஆனா, அதுல நாம் முதற் பலன்களாக வருவதற்காக நம்மள எப்படி ஜனிப்பிக்கிறாருங்க? நம்மை சத்திய வசனத்தினாலே என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? அங்க ஜெனிப்பிச்சிட்டு இருக்காரு. கரெக்ட்டுங்களா? ஒரு 2 மாசமாவே நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? சத்தியத்த சொல்லிக் குடுத்து, சத்திய வசனத்தினால நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு வாரம், வாரம் அப்படின்னா, அத ஜெனிப்பிச்சுட்டு இருக்கிறார். அத நம்ம ஆரம்பத்துல ஒரு வசனம் பார்த்து தான் ஆரம்பிப்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்பன்னா,
வாரம் வாரம் நம்மளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படின்னா, சத்தியத்தை கொடுத்து கொடுத்து நம்மள என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, புதுப்பிச்சுக்கிட்டே அங்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ இவர்களுக்கு இன்னொரு ஒரு பேர் கூட இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதே வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இப்பன்னா யோவான் அங்க இன்னொரு விஷயம் ஒண்ணு பாக்குறாருன்னா, புதிய எருசலேம் அப்படின்ற ஒரு பரிசுத்த நகரம் என்ன ஆயிட்டு இருக்குங்க. அங்க பரலோகத்துல இருந்து அங்க இறங்கி வர்றத அங்க பாக்குறாரு அப்படின்னு எல்லாமே தரிசனமா பார்த்துட்டு இருக்கிறார். இறங்கி வர்றத அங்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அது யாரோட ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல யாருங்க இப்ப வந்துருச்சுங்களா? நம்ம தான் என்னங்க அந்த மணவாட்டி வகுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். நம்முடைய கணவன் யார் அப்படின்னா நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஓகேங்களா? சோ அப்ப அந்த புதிய எருசலேம கூட யாரோட ஒப்பிட்டு அங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளோட அந்த 1,44,000 பேர் மணவாட்டி வகுப்பாரோட அங்க என்ன பண்றாருன்னா, அங்க வசனம் அங்க ஒப்பிட்டு பேசுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். அப்படின்னா இந்த புதிய எருசலேம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த புதிய எருசலேமுக்கு இன்னொரு ஒரு பேர் கூட நம்ம என்ன சொல்லலாம்னா, சர்வ சங்கமாகிய சபைன்னு கூட பார்க்கலாம். அது எங்கிருந்து இறங்கி வருது? பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்படின்னா, இந்த புதிய எருசலேம்ல கூட பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள வேதாகமத்துல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அத போய் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தா கூட, நம்மளுக்கு நெறைய ஒரு அதிசயமான விஷயங்கள் நம்மளுக்கு அங்க வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதே வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் என்ன பண்ணலாம்னா அங்க வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த நகரம் சதுரமாயிருந்தது. அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. ஓகேங்களா? அப்படின்னா, அந்த நகரம் இறங்கி வருதுன்னு 14ஆம் வசனத்துல பார்த்துட்டாரு. தொடர்ந்து யோவான் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, அந்த நகரம் சதுரமாய் இருந்தது. கியூப் நம்ம பார்த்திருப்போம்ல, கேள்விப்பட்டிருப்போம். கியூப். கரெக்ட்டுங்களா? அததான் சொல்றாரு. அது சதுரமாய் இருந்தது. அதன் அகலமும், நீளமும் எப்படி இருந்ததுங்க? சமமாய் இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்த என்ன பண்றாருங்க? அளந்து பார்க்கிறாரு. சதுரமா இருந்துச்சுல்ல அந்த ஒரு நகரம் புதிய எருசலேம். அத அளந்து பார்க்கிறாரு. அது எப்படி இருந்ததுன்னா, 12,000 ஸ்தாதிகள் இங்கிலீஷ்ல நம்ம கீழ போட்டிருக்கோம் பாருங்க. எப்படி இருந்தது அப்படின்னா, 12,000 ஃபர்லாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அளவா இருந்தது. அதன் நீளமும், அகலமும், உயரமும் எல்லாமே எப்படி இருந்தது? கியூப் அப்படிதான் இருக்கும். கரெக்ட்டுங்களா? எல்லா சைடும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். கரெக்ட்டுங்களா? சோ அதான் சொல்றேன். நீளமும், அகலமும், உயரமும் சமமா இருந்தது. இங்கிலீஷ்ல ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அப்படின்னா, இதுதான் கியூப்ன்னு நம்ம பார்த்திருப்போம். சோ இப்ப இத நம்ம அளந்து பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அளவு குடுத்துட்டாங்க. எவ்வளோங்க? 12,000 அப்படின்றத என்ன பண்ணிட்டாங்க? 12,000 ஸ்தாதிகள் 12,000 ஃபர்லாங்ஸ் அப்படின்றத நம்மளுக்கு அங்க குடுத்துட்டாங்க வேதத்துல. சோ இத நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னும்போது, நீளம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாங்க? அங்க அளந்து பார்க்கலாம். சோ நீளம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 4 சைடு வரும். கரெக்ட்டுங்களா? அப்படின்னா ஏன்னா கியூபுக்கு 4 சைடு அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ ஒரு சைடும் எத்தனை ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 12,000 அங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ மொத்தம் எவ்வளவு வருது அப்படின்னா, இந்த 12,000 இன்டு 4 சைட நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, 48,000 அங்க வரும். அப்ப நீளம் எவ்வளவுங்க? 48,000. அடுத்தது நம்ம எத அளக்கலாம் அப்படின்னா, அந்த புதிய எருசலேம்ல அகலத்த என்ன பண்ணலாங்க? அங்க அளக்கலாம். அதுக்குமே எப்படி இருக்கும்னா 4 சைடு இருக்கும். அதுவுமே 12,000 ஸ்தாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சோ 12,000 இன்டு 4 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அது ஒரு 48,000 ஸ்தாதிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த புதிய எருசலேமோட உயரத்த என்ன பண்ணலாங்க? அங்க கால்குலேட் பண்ணலாம். அதுவுமே 4 சைடு வரும். அதுக்குமே 12,000, 12,000 எல்லாம் ஏன்னா எல்லாமே சமமா ஈக்குவலா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ அதுக்கு ஒரு 12,000, 12,000, 12,000, 12,000 போட்டோம்னா, அது ஒரு 48,000 அங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லென்த், பிரெத், ஹைட் எல்லாமே 48,000, 48,000, 48,000 வருது. இது எல்லாம் கூட்டுனோம்னா எவ்வளவு வருங்க? நேர்ல இருந்தா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா, அழகா பேசி இது பண்ணியிருக்கலாம்.
சோ நம்ம இணையதளத்தில் வாயிலா எவ்வளவு எவ்வளவு வருதுங்க? 1,44,000 அப்படின்ற ஒரு கணக்கு என்ன பண்ணுதுன்னா, அங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பன்னா இததான் யோவான் அப்போஸ்தலர் என்ன பண்றாருங்க, அங்க பார்க்கிறாரு. இந்த புதிய எருசலேம் எங்கேருந்து வருது? பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. அதுக்கு என்ன பேருன்னா, சர்வ சங்கமாகிய சபைன்னு அதுக்கு பேர் இருக்கு. 1,44,000 அதுக்கு என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். அத மணவாட்டின்னு சொல்லலாம். இல்லன்னா புதிய எருசலேம்னு சொல்லலாம். சோ இவ்ளோ பேரு அங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க குடுக்குறாங்க. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கிறிஸ்து எங்க போனாலும், ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவர என்ன பண்ணுவாங்க? பின்பற்றுவார்கள். இவங்க எப்படி இருப்பாங்க? கற்புள்ள ஸ்திரீகளாக அங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப கணவன் பேச்ச கேட்டு அப்படியே நடக்கிறவர்களா இருப்பாங்க இவங்களுக்கு. ஒரு பேருமே இருக்கு. லூக்கா எழுதுறாரு என்னன்னா, "பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்த உங்கள் பிதா என்ன பண்றாரு? பிரியமா இருக்கிறார்" அப்படின்னு சொல்லிட்டுப்பா. அப்படின்னா, பயப்படாதீங்க. ஏன் பயம் வரும்? கொஞ்சமா இருக்கிறாங்க. சிறுமந்தையா இருக்கிறாங்க. சோ கொஞ்சமா இருக்கும்போது பயம் வரதான் சொல்றாரு. "பயப்படாதே சிறுமந்தையே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா, இப்ப கோடான கோடி ஜனங்கள் இங்க இருக்கிறாங்க. அந்த 1,44,000 பேர் அப்படின்னு சொல்றது எவ்வளவுங்க? ரொம்ப சின்ன வகுப்பார். கரெக்ட்டுங்களா? சோ இப்ப அப்போஸ்தலர் காலத்துல இருந்து இது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த ஒரு சபையோட விஷயங்கள், இந்த ஏறக்குறைய 2000 வருஷத்துல எவ்வளோ கிறிஸ்தவர்கள் இருந்திருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஆனா, கிறிஸ்துவை அப்படியே பின்பற்றவர்கள் எத்தன பேர் தான் அங்க போக முடியும்னு பார்க்கிறோம். 1,44,000 பேர் தான். அதான் பயப்படாதே சிறுமந்தியே, இங்க நம்ம கஷ்டப்பட்டு ஒழுங்கா ஓடணும் அப்படின்னா, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா என்ன பண்றாருங்க? பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அங்க சொல்றாரு. சோ இப்படிப்பட்ட சபைக்கு தான் அவர் என்னவா இருக்கிறார் அப்படின்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அப்போஸ்தலர்களும், தீர்க்கதரிசிகளும் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அது கிறிஸ்து இயேசு எப்படி இருக்கிறாருங்க? ஆமா. மூலைக்கல்லாக அங்க இருக்கிறார். ஏன்னா, அவரு ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள், அவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அங்க படிச்சு அத ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரு. யார் நல்லபடியாக அந்த ஒரு ஓட்டத்த ஓடி முடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த கிறிஸ்துவோடைய சபையாக அங்க ஆவறதுக்கு அங்க அங்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இவ்வளோ நேரம் பார்த்தோம் தெரியுங்களா? இது மிகப்பெரிய ஒரு சீக்ரெட், ஒரு ரகசியம் அப்படின்றத யாரு சொல்றா அப்படின்னா, நம்மளோட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. என்னென்னலாம் பார்த்தோம்? ஒரே விசுவாசம் தான் இருக்கு. அப்போ ஒரே சபை தான் இருக்கு. அந்த ஒரே சபைக்கு ஒரே தல தான் இருக்கிறாரு. அந்த சபை எங்க கட்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு? பரலோகத்துல கட்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அதுக்கு எவ்வளவு பேர்கள் இருக்கு? அது எவ்வளவு கவுண்ட்? எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இது வெளிய யாருக்கும் தெரியாது. சொல்றாரு, படிக்கலாம் பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடிலாம் நம்ம அந்த வசனங்கள் படிச்சு பார்க்கும்போது நெறைய விஷயங்களுக்கு பேசிட்டே வந்துட்டு முடிக்கும்போது அப்படிதான் முடிப்பாரு. இது மிகப்பெரிய ஒரு ரகசியம்ப்பா. யார குறிச்சு பேசிட்டு இருக்கிறேன்னா, கிறிஸ்துவை பற்றியும், அவருடைய மணவாட்டி, அவருடைய சபை அந்த 1,44,000 பேரையும் பத்தி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னாங்க, நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. சீக்ரெட்ட யார்ட்ட தாங்க நம்ம ஷேர் பண்ணுவோம்? நம்மளுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. போய் சொல்லணும் யார்ட்ட தான் ஷேர் பண்ணுவோம்? நம்மளுக்கு ரொம்ப குளோஸ் ஆனவங்க, பிடிச்சவங்கள்ட்ட தான் என்ன பண்ணுவோம்? ஷேர் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? அதே போல தான் இயேசு கிறிஸ்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுங்களா? அவருக்கு பிடிச்சவங்கள கூப்பிட்டு வச்சு, அவருடைய சீக்ரெட்ஸ் ரகசியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, வாரம், வாரம் அங்க வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா சபை அப்படின்னாவே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, தல இருக்கும். அந்த தல யாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கு ஒரு சரீரம் இருக்கும். அந்த சரீரம் என்னங்க? 1,44,000 பேர். அவங்களுக்கு நெறைய பேர்கள் இருக்கு. சிறுமந்தை, மணவாட்டி, முதற் பலன்கள், அ சர்வ சங்கம் ஆகிய சபை, புதிய எருசலேம் என்ன பண்ணலாங்க? அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத குறிச்சு ஒன்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூட எழுதுறாரு. வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படியெனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். இப்ப கிறிஸ்து கூட எப்படிதான் இருக்கிறாரு அப்படின்னா, நம்மளோட சரீரம் எப்படி இருக்குதுங்க, அத போலதான். நம்மளுக்கு எப்படி இருக்கு? ஒரு தலை இருக்கு. அப்புறம் நெறைய அவயவங்கள் இருக்குங்களா?
அப்படிதான் கிறிஸ்துவுமே இருக்கிறாராம். அதான் சொல்றாரு, சரீரம் ஒன்றுதான், ஒரே சரீரம் தான். அதற்கு அவயங்கள் எப்படி இருக்குங்க? நெறைய இருக்கு. கை இருக்கும், கால் இருக்கும், கண் இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும். இதுங்களா இது மாரி நெறைய இருக்கும். ஆனா சரீரம் ஒன்றுதான். அந்த ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமா இருந்தும், சரீரம் ஒன்றாக தான் இருக்கும். ஒன்னஸ்க்குள்ள இருப்பாங்க. நெறைய விசுவாசம் இருக்காது. சண்டை போட்டுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? எல்லாம் ஒன்னஸ்க்குள்ள ஒண்ணா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அந்த பிரகாரம் தான் எப்படி இருக்கு? கிறிஸ்துவுமே அங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதிலேயே 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயும் இருக்கிறீர்கள். இப்ப யார்ட்ட வந்து முடிக்கிறாரு அப்படின்னா, நம்மள்ட்ட வராரு. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க பேசுறாரு. நம்ம எப்படி இருக்கிறோமா? நம்ம தான் அவருடைய சரீரமாக அங்க இருந்துட்டு இருக்கோம். தனித்தனியா இருந்துட்டு இருக்கோம். ஒண்ணு ஒண்ணு ஒவ்வொரு அவயங்கள், ஒண்ணு ஒண்ணுக்கும் ஒவ்வொரு வேலைய அவரு என்ன பண்ணுவாருன்னா, அங்க குடுப்பாரு. ஆனா நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னா, ஒரே விசுவாசத்துக்குள்ள அங்க அவருக்குள்ளாக ஒண்ணாக அங்க அந்த ஒரு ஒன்னஸ்க்குள்ள அங்க இருக்கணும் அப்படின்றத என்ன பண்றோம்னா, அங்க பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ அப்படின்னா, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டோம் ரொம்ப கிளியரா. சபைனா என்ன? அதுக்குள்ள அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஓகேங்களா? அப்ப கைகள்னால கட்டுற பில்டிங் என்ன இல்லங்க. சபை கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா, இந்த சபையில இந்த பரலோகத்துல இயேசு கிறிஸ்து கட்டிட்டு இருக்க இந்த சபையில நம்ம எப்படி மெம்பர் ஆகுறது? அப்படின்றத அடுத்தது என்ன பண்ணலாம்னா, ரொம்ப டீட்டெயில்டா கூட நம்ம பார்க்கலாம். அதுக்கு 3 ஸ்டேஜஸ் என்ன பண்றதுன்னா, அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். வசனத்துல வாசிச்சிடலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களும் இருக்கிறார்கள் என்றான். அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் திருப்பி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன பண்றாருங்க, அங்க பார்த்துட்டு அங்க எழுதுறாரு. அவரோடே கூட இருக்கிறவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். அந்த 1,44,000 பேர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த 3 ஸ்டேஜஸையும் என்ன பண்ணணுங்க, அங்க கடந்து வர வேண்டியவர்களாக அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா, அப்ப 3 நிலைகள் அங்க இருக்குது. 1 அழைக்கப்பட்டவர்கள், அடுத்தது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அடுத்தது என்ன அப்படின்னா, உண்மை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இந்த 3 ஸ்டேஜஸையும் யார் கடந்து போறாங்களோ, அவங்க தான் அந்த 1,44,000 பேர் கிறிஸ்துவோட சபையாக அங்க ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா, இத குறிச்சு அப்போஸ்தலனாகிய மத்தேயு கூட என்ன பண்றாருன்னா, அங்க ரெக்கார்ட் பண்றாரு. வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமா, ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. இப்ப இங்க 2 வகுப்பார பத்தி பேசிட்டு இருக்காரு. 2 ஸ்டேஜஸ குறிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அங்க மத்தேயு பேசிட்டு இருக்கிறாரு. மொத்தம் 3 ஸ்டேஜ் பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? அதுல 2 ஸ்டேஜ குறிச்சு இங்க பேசிட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஓகேங்களா? யாரு நெறைய பேருக்கு இன்விடேஷன் என்ன பண்ணுவாருங்க, அங்க அனுப்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆனா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அடுத்த ஸ்டேஜ்க்கு வரவங்க எப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கொஞ்சம் பேரா தான் அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். 3வது என்னங்க, உண்மை உள்ளவர்கள். அப்ப இதையும் தாண்டி 3வது ஒரு ஸ்டேஜ்க்கு போறாங்கல்ல, அவங்க எத்தன பேர் தான் இருப்பாங்க அப்படின்னா, வெறும் 1,44,000 பேரா தான் அங்க இருப்பாங்க அப்படின்னு அப்பன்னா இன்விடேஷன் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க, அநேகருக்கு என்ன பண்றாருன்னா அங்க குடுக்குறாரு. எல்லாரும் என்ன பண்ணுங்க, பின்பற்றி வாங்க அப்படின்றாரு. ஓகேங்களா? அந்த இடுக்கமான பாதையில அவரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. அதுல எல்லாருமே என்ன பண்ணுங்க, என்ன பின்பற்றி வாங்க அப்படின்றாரு. அப்படி சொல்லும்போது தான் நெறைய விஷயங்கள் பேசும்போது ஒரு விஷயம் அழகா சொன்னாரு. நான் உலகத்தாராய் இராதது போல நீங்களும் என்னவா இருக்காதீங்க, உலகத்தாராய் இராதீங்க அப்படின்றாரு. அது கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஏன்னா, உலகத்தாரா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இல்ல அத விட்டுட்டு வெளிய வந்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் அப்பன்னா நாங்க ஃபர்ஸ்ட் உலகத்தாரா என்ன இராத சாரி சிஸ்டர். அப்ப நீங்கள் உலகத்தாராய் இருந்தால், நம்ம உலகத்தோட உலகமாவே இருந்துட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. உலகம் நம்மள என்ன பண்ணுங்க? நம்மளை சிநேகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். நீங்கள் உலகத்தாராய் இராதனாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும்
உலகம் உங்களை பகைக்கிறது. அப்படின்னா நம்மளுக்கு இன்விடேஷன் குடுத்துட்டாரு. அதுல இருந்து நம்ம அடுத்த ஸ்டேஜ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்த விட்டுட்டு அப்படின்னா உலகம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, உலகத்துல இருக்கிற நெறைய கிரியைகள், உலக பிரகாரமான கிரியைகள விட்டுட்டு, எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு. அந்த இறுக்கமான ஒரு பாதையில போனாரு. அந்த மாரி நம்ம வாழ ஆரம்பிச்சாலே, நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உலகம் நம்மள என்ன பண்ணிடுங்க, அங்க பகைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ். அழைக்கப்பட்டவர்கள் நிலைமை. சோ நம்மளுக்கு இன்விடேஷன் வந்துடுச்சு அப்படின்னும் போதே, நம்ம என்ன பண்ணிரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உலகத்தோடைய கிரியைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிரணுங்க, அங்க விட ஆரம்பிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா, அங்க பார்க்கணும். அப்படி விட கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவ கொஞ்சம் கொஞ்சமா கிட்டி சேர அங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படி ஆரம்பிச்சாவே நம்மளுக்கு என்ன ஆகும்னா, உலகம் நம்மள பகைக்க ஆரம்பிச்சிரும். இந்த அழைக்கப்பட்ட நிலைமையை குறிச்சு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், ரோமாபுரியிலுள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஓகேங்களா? அப்ப இங்க 2 இடத்துல அழைக்கப்பட்டவர்கள் வராங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ குறிச்சு பேசுறாரு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவருக்கு என்ன வந்துருச்சுங்க? இன்விடேஷன் வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவர் அப்படின்னு. அப்பன்னா இவருக்கு ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் வந்துருச்சு. இவர் இந்த ஒரு ஓட்டத்துல ஓட ஆரம்பிச்சுட்டாரு கிறிஸ்துவ போல. அடுத்து ரோமாபுரிக்கு அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இவர் என்ன பண்றாருன்னா, இன்னொரு ஒரு இன்விடேஷன் அனுப்புறாரு. ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களும் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த ஒரு பாதையில ஓடுறதுக்காக அழைக்கப்பட்ட இன்னொரு இன்விடேஷன் இவர் என்ன பண்றாருங்க, அங்க போய் அங்க குடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இத குறிச்சு யூதா கூட எழுதுறாரு. வாசிக்கலாம். யூதா 1ஆம் அதிகாரம் முதல் வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசுவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. ஓகே. அப்ப யூதா கூட என்ன பண்றாருங்க, சில அழைப்பு இன்விடேஷன் என்ன பண்றாருங்க, அங்க குடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஓகே. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாக அவரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இந்த ஒரு வேலைய அங்க செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அப்படிதான் எங்களுக்குமே அந்த ஒரு இன்விடேஷன் வந்துச்சு. இப்ப நாங்க அத என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு எடுத்துட்டு வந்து அத சேர்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அது கூட நம்ம எப்படி எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்றத கூட வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இன்விடேஷனுக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எபிரேயர் ஆசிரியர் வாசிக்கிறார் பாருங்க. வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஓகேங்களா? அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னா, பரம அழைப்பு. ஹெவன்லி காலிங். ஓகேங்களா? பரத்துக்கு போறதுக்காக ஒரு காலிங் ஒரு இன்விடேஷன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அங்க குடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். எப்ப? ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலர்கள்ட்ட குடுத்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, அங்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அது இந்த 2000 வருஷமா என்ன ஆயிட்டு இருக்குங்க, டிராவல் பண்ணிட்டே இருக்கு. அப்படித்தான் இந்தியாவுக்கு கூட வந்தது. யாரு வந்தாங்க? ஆமா, நம்ம அப்போஸ்தலர் தோமா என்ன பண்ணாருங்க, அங்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அவர் வந்து அந்த ஒரு இன்விடேஷன கூட இங்க என்ன பண்ணாருன்னா, அங்க குடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். கரெக்ட்டுங்களா? சென்னைக்கு வந்து தான் அவர் என்ன பண்ணாருங்க, அவரு அங்க இறந்தார் அப்படின்றத கூட நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 18ஆம் நூற்றாண்டுலலாம் வந்து அதோட ஹிஸ்டரி பெருசு. நம்ம ஷார்ட்டா பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டுல கூட பார்த்தீங்கன்னா, வில்லியம் ஹேரி அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இங்கிலாந்தை சேர்ந்தவரு. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இங்க இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. 40 வருஷம் இங்க வாழ்ந்திருக்கிறாரு. இவர் எப்ப இறந்திருக்காருன்னா, 1834ல வாழ்ந்திருக்கிறாரு. சாரி 1834ல இறந்திருக்கிறாரு. இவர் எங்க வாழ்ந்தார் அப்படின்னு சொல்றா, கொல்கத்தால என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்க வாழ்ந்திருக்கிறாரு. சோ இவர் இத எப்படி நல்லா வந்து இந்த ஒரு இன்விடேஷன எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் சேர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பைபிள் என்ன பண்ணாருங்க, அங்க டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இந்தியன் லாங்குவேஜஸ். ஏன்னா 14த், 15த் செஞ்சுரியிலேயே பைபிள் டிரான்ஸ்லேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு மத்த மொழிகள்ல. ஆனா இவர் 18ஆம் நூற்றாண்டுல இந்தியால வந்து இந்தியன் லாங்குவேஜஸ்ல என்ன பண்ணாருன்னா, அங்க டிரான்ஸ்லேட் பண்ணாருன்னா பெங்காலி, சான்ஸ்கிரிட், அப்புறம் ஹிந்தி.
இது 3 மொழிகள்லயும் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கொல்கத்தால இருந்து அங்க டிரான்ஸ்லேட் பண்ண அங்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். எத எத டிரான்ஸ்லேட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முதல் 4 சுவிசேஷத்த என்ன பண்றாருங்க, அங்க டிரான்ஸ்லேட் பண்றாரு. சோ இப்படி இந்தியன் லாங்குவேஜஸ்ல அது வர ஆரம்பிக்கும்போது 4 சுவிசேஷமும் வர ஆரம்பிக்கும்போது, அது எல்லாரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா முதல் 4 சுவிசேஷத்துல என்ன இருக்குங்க? இயேசு கிறிஸ்துவோட ஃபுல் ஹிஸ்டரி இருக்கும். கரெக்ட்டுங்களா? சோ அவரு பிறப்புல இருந்து அவருடைய மரணம் வரைக்கும் எல்லாமே அங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ அப்படிலாம் படிக்கும்போது தான் ஒரு விஷயம் நம்ம ஜனங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணிட்டாருங்க, அங்க மரிச்சார் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டு, அவர பிடிச்சுக்க அங்க ஆரம்பிச்சாங்க. அவர பின்பற்ற அங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஓகேங்களா? அப்படின்னா, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறபடியால் அப்படின்னா, நம்ம என்ன ஆகுறோம் அப்படின்னா, ரைச்சியஸ் ஒரு நீதிமான் நிலைமைக்கு எப்படி வரோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய ஈடுபலிய விசுவாசிச்சு, இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக தான் என்ன பண்ணியிருக்கார், மரிச்சிருக்கிறார். அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக அங்க அங்க ஒரு ஈடுபலிய குடுத்திருக்கிறார். இப்படின்னு நெறைய விஷயங்கள் அங்க படிக்க ஆரம்பிக்கும்போது, வேதத்துல படிக்க ஆரம்பிக்கும்போது, அந்த ஒரு விசுவாசத்தினால என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேவனிடம் அங்க கிட்டி சேர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவ பார்த்ததில்ல, அப்போஸ்தலர்கள பார்த்ததில்ல. ஆனா நம்மளுக்கு எதுதாங்க? வேத வசனம் தான். அந்த விசுவாசத்தினால என்ன ஆகுறோம் அப்படின்னா, அடுத்தடுத்த நிலைமைக்குள்ளாக அங்க போகும். அப்படி போகும்போது ஃபர்ஸ்ட் இதெல்லாம் படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, விசுவாசம் அங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆனா வெறும் விசுவாசம் மட்டும் அங்க போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வசனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யாக்கோபு 17 மற்றும் 20 என்ன சொல்லுதுன்னா, விசுவாசம் மட்டும் பத்தாது. இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள் சொல்லுது. வாசிக்கலாம் பாருங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17, 19 மற்றும் 20ஆம் வசனம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? அப்படின்னா வேதத்த நம்மளுடைய ஜனங்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, விசுவாசம் மட்டும் பத்தாது. ஓகே, இயேசு கிறிஸ்து வந்தார், நம்மளுக்காக உயிர குடுத்தார், நம்மளுடைய பாவங்கள கழுவினார், எல்லாம் ஓகே. ஆனா இந்த விசுவாசம் மட்டும் பத்தாது. அடுத்தது ஒரு விஷயம் தேவைப்படுது. அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது அப்படின்னா, விசுவாசமும் கிரியைகளும் இல்லாது இருந்தால், தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படியே செய்கிறது நல்லதுதான். ஆனா இந்த விஷயத்த யாருமே பண்றா? பிசாசுகளும் விசுவாசிச்சு நடுங்குகிறதாம். அப்ப அதுங்களும் என்ன பண்ணுது? தேவன் இருக்கிறாருன்னு தெரியும். அவர்ட்ட என்ன பண்ணுதுங்க? இதுவும் நடுங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப அவங்களுக்குமே பிசாசுகளுக்குமே விசுவாசம் இருக்கு. ஆனா அது பத்தாது. வெறும் விசுவாசம் நம்மளுக்கு பத்தாது. ஏன்னா பிசாசுக்குமே அது இருக்குது. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறியீர்களா? அப்படின்னா, விசுவாசம் பத்தாது. அடுத்தது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு இந்த கிறிஸ்தவர்கள் நம்ம பைபிள படிக்கும்போது தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிரியைகள் அங்க செய்யணும். அப்படின்னோன, கிரியைகள் தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க கிறிஸ்தவர்கள்? ஆமா. நெறைய சோசியல் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்கூல்ஸ் கட்டுறது, காலேஜ் கட்டுறது, ஃப்ரீ எஜுகேஷன் தான். நல்ல விஷயம் தான். இல்லன்னு சொல்லல. ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறது, நெறைய என்ன பண்றாங்க? ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்ஸ் ஏழை ஜனங்களா அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்ஸ் குடுக்குறது. புரியுதுங்களா? லெப்ரஸியா அதுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி அங்க அந்த லெப்ரஸிக்குன்னு தனியா ட்ரீட்மெண்ட் குடுக்குறது. ஆம்புலன்ஸஸ் ஃப்ரீயா குடுக்குறது, சாப்பாடு குடுக்குறது, சேரிட்டி ஹோம்ஸ் ஓப்பன் பண்றது, வயசானவங்கள பாத்துக்கிறது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்டின்னா, இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா கிரியைகள் தேவைல்ல. விசுவாசம் மட்டும் பத்தாது. கிரியைகளும் தேவை அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆனா இந்த கிரியைகள குறிச்சு தான் இயேசு கிறிஸ்து அங்க பேசிட்டு இருக்கிறாரா? வசனம் அங்க பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அது ஒரு கேள்விதான். கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எந்த சோசியல் சர்வீஸ் யாருமே பண்ணிட்டு இருக்கிறா இப்ப? மத்த மதத்துல இருக்கிறவர்களுமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? மத்த மதத்துல இருக்கிறவங்களுமே சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாரி ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஃபுட், ஃப்ரீ
ஸ்கூலிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நாத்திகர் கூட தேவனே இல்லைன்னு சொல்றாங்களா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட என்ன பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது மட்டுமே பண்ணுனா பரலோகம் போயிடலாமா? எனக்கு விசுவாசத்தோட கிரியை வேணும்னு சொல்லும் போது, இந்த மாதிரி கிரியைகள் செஞ்சா பரலோகம் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அப்ப நம்மளுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, மத்த மதத்தினரும் மத்த ஜனங்களுமே என்ன ஆயிடுவாங்க, ஏன்னா நம்மளோட அவங்களே இன்னும் பெட்டரா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அப்ப இந்த கிரியைகளை குறிச்சு அங்க இயேசு கிறிஸ்து பேசுறாரா அப்படின்னா கண்டிப்பா அங்க கிடையாது. ஏன்னா இது பண்ணணும்னா கொஞ்சம் காசும் கொஞ்சம் மனசும் இருந்தா போதுங்க. யார் வேணாலும் இதை பண்ணலாம். அப்ப யார் யார்ட்டெல்லாம் காசும் கொஞ்சம் மனசும் இருக்கோ அவங்க எல்லாருமே பரலோகம் போயிடுவாங்க. காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களால சேரிட்டி பண்ண முடியாதுல்ல. அப்ப அவங்களுடைய நிலைமை புரியுதுங்களா? ஒரு பர்த்டே வருதுன்னா உடனே எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணிடுவோம், பக்கத்துல இருக்க அனாதை ஆசிரமங்கள் எல்லாம், முதியோர் இல்லம் அங்கெல்லாம் போயிட்டு சாப்பாடு குடுக்கறது. புரியுது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணும். இதுதான் ரொம்ப தேவை, இதுதான் கிரியைகள், இதுதான் அங்க தேவன் அங்க எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா கிடையாது. சோ இதுதான் என்ன அப்படின்னா முதல் ஸ்டேஜ். என்னங்க, விசுவாசம் தேவைன்னு பார்த்துட்டாங்க. விசுவாசம் பத்தாது. அதோட கிரியைகள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்தவ மண்டலங்க என்ன பண்ண ஆரம்பிச்சா, இந்த மாதிரி விஷயங்கள இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இதை எதிர்பார்க்கல. அப்ப மெஜாரிட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த முதலாம் நிலையிலேயே என்ன பண்ணிட்டாங்க, அங்க நின்னுட்டாங்க. அப்ப இன்விடேஷன வாங்குறாங்க, வேதத்த படிக்க ஆரம்பிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அத தப்பா புரிஞ்சுகிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க நின்னுட்டாங்க. அடுத்த ஸ்டேஜ் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜ். அடுத்ததுனா எந்த விதமான கிரியைகள் அங்க இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார் அப்படின்றத அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, அங்க நெறைய பேரால மெஜாரிட்டியால என்ன பண்ண முடியலங்க அங்க கண்டுபிடிக்க முடியல. அதனால நெறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த முதல் ஸ்டேஜ்லயே அங்க நின்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பன்னா 2வது ஸ்டேஜ் தான் என்னங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக அங்க கிரியைகள் செய்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக போகிறது. இத கூட பத்தி நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி என்ன பண்றாங்க? கிறிஸ்துவோட சபை ஆவறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. பேதுருவும் கூட என்ன பண்றாருன்னா, அத குறிச்சு அங்க எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஓகேங்களா. இங்க கூட எத குறிச்சு தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்க எழுதுறாரு அப்படின்னா, நம்மள தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாரையும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்னா, அங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, இங்க வெறும் இந்த ஒரு சேரிட்டி, ஸ்கூல் கட்டுறது, காலேஜ் இது நல்ல விஷயம் தான். இல்லன்னே சொல்லல. நல்ல விஷயம் தான். ஆனா எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியும். புரியுதுங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து வேற ஒரு விஷயத்த அங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நம்ம இப்ப எந்த ஒரு கேள்விய பார்த்துட்டு இருக்கிறோமோ, இதே ஒரு கேள்விய நம்மளுடைய சீஷர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டிருக்காங்க. வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்போது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளில் நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இப்ப இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம்ல. என்ன செய்யணும்? எந்த கிரியை தான் தேவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம்ல. அதே எக்ஸாக்ட் கேள்விய இப்ப யார் கேட்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் என்ன பண்றாருன்னா, அவர்ட்டயே கேட்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். எப்பதான் அவர் சீஷரா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய உபதேசத்துல நிலைத்திருந்தோம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டாருங்க. நீங்கள் எல்லாரும் என்னுடைய சீஷர்களாக அங்க இருப்பீங்க.
அப்படின்னா எந்த கிரியைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நான் என்ன சொல்றேனோ அதன்படி செய்யுங்கப்பா. அதுதான் என்ன கிரியைகள். அதுதான் எனக்கு பிடிக்கும். அவங்க தான் என்னுடைய சீஷர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாருன்னா, அங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா, அவரு என்ன செஞ்சாரோ, அத அப்படியே நம்ம அங்க செய்யணும். அப்படின்னா, அவரு என்ன சொன்னாரு, அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அத பார்த்துட்டு, அத அப்படியே நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கோம்னா, அங்க செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படின்னா, என்ன செய்யணும்ன்ட்டு நம்முடைய பேதுரு எழுதுறாரு பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்பன்னா நம்மளுக்கு ரோல் மாடல் மாதிரியே யாருதாங்க? கிறிஸ்தவர்களுக்கு. இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா சம்டைம்ஸ் ரோல் மாடல் யாரு அப்படின்னு கேட்டா, ஏதாவது யாரையாவது ஒருத்தர சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, அப்துல் கலாம் அப்படிலாம் சொல்லிடுவோம். அவர் நல்லவர் தான், இல்லன்னு சொல்லல. அவர ஃபாலோ பண்ணோம்னா பரலோகம் போக முடியாது. யார ஃபாலோ பண்ணா தான் பரலோகம் போக முடியும்? அப்பன்னா நம்மளுடைய ரோல் மாடல் யாருன்னு வசனம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, உங்களுக்கு மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு? அங்க வச்சுட்டு போயிருக்கிறாரு. அப்ப ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நம்ம எப்படி வாழணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு நெறைய எக்ஸாம்பிள்ஸ யார் வச்சுட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு மாதிரியாக வச்சிருக்காரு. அவர நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்திலயும் பேசுறதா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஓகேங்களா? கிரியைகளா இருக்கட்டும், எல்லாமே இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ, எப்படி செஞ்சாரோ, அதே போல நம்மளுமே என்ன பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம்னா, அங்க செய்ய வேண்டியவர்களா இருக்கோம். இன்னொரு ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு. மத்தேயு 16:24ல, இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, "ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால்" யாராவது என்ன ஃபாலோ பண்ணணுமா? என்னுடைய சீஷன் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவன் தன்னைத்தான் வெறுத்து அவங்க என்ன பண்ணணுமா? ஃபர்ஸ்ட்டு தன்னைத்தான் வெறுத்து, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்பன்னா யாராவது ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவோட சீஷன் ஆகணும், அவருக்கு பிடிச்ச மாரி கிரியைகள் செய்யணும், அவரு பின்னாடி போகணும், அவருடைய பாதச்சுவட்டுல நடக்கணும், அவருக்கு அவரோட நம்மளோட ரோல் மாடலா எடுத்துட்டு நடக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவன் தன்னைத்தான் வெறுக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுங்க? யாராவது தன்னைத்தான் வெறுத்தவர்கள பார்த்திருக்கோமா? அப்படின்னா என்னங்க தன்னைத்தான் வெறுக்கிறதுன்னா? சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை. கரெக்ட்டுங்களா? எனக்குன்னு இது. புரியுதுங்க. அந்த மாரிலாம் இல்லாம, இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லுவோம்ல, பறவைகளுக்கோ கூடு இருந்தது, அ நரிகளுக்கோ குழிகள் இருந்தது. ஆனா, மனுஷகுமாரனுக்கும் என்ன இல்லங்க? தலை சாய்க்க இடம் இல்லை. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு சுயநலமே இல்லாத ஒரு வாழ்க்கைய யார் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம அங்க வாழ வேண்டியவர்களா அங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். அப்படி தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவைகளை எடுத்துட்டு அப்படின்னா சிலுவை அப்படின்னா நம்மளுடைய பாடுகள். கிறிஸ்துவின் நிமித்தமா வர பாடுகள குறிச்சு அங்க மத்த பாடுகள் கிடையாது. ஓகேங்களா? கிறிஸ்துவை குறிச்சு நம்ம உபதேசிக்கும்போதோ, அந்த மாரி நம்ம வாழ்க்கையில கிரியைகள் செய்யும்போதோ, அதனால நம்மளுக்கு கிறிஸ்துவின் நிமித்தமா நம்மளுக்கு பாடுகள் வரும்ல. அந்த சிலுவைகள குறிச்சு பேசிட்டு இருக்கார். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லி. அப்பன்னா சில எக்ஸாம்பிள்ஸ் கூட பார்க்கலாம். எப்படியெல்லாம் அவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, கெத்செமனே தோட்டத்துல கூடவே இருந்தவர் யாருங்க? யூதாஸ் காரியத்து. கரெக்ட்டுங்களா? முத்தத்தால என்ன பண்ணாருன்னா, இயேசு கிறிஸ்து அங்க காட்டிக் குடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து திருப்பி ஒரு வார்த்தை சொல்லுவார் ரொம்ப அழகா. "சிநேகிதனே, முத்தத்தினாலா என்னை காட்டிக் குடுப்பாய்." அப்ப சிநேகிதனே அப்படின்றார்ல, ஃப்ரெண்ட் அப்படின்றார்ல, சும்மா ஒரு வாய் வார்த்தையில சொல்லியிருப்பாருங்களா? இவரு எப்படிதான் பார்க்கிறாரு. அவரு எவ்வளவு தவறு பண்ணாலும், கூடயே இருந்து குழி பறிச்சிருந்தாலுமே, இவர் எப்படிதான் பார்க்கிறாரு இயேசு கிறிஸ்து? சிநேகிதன் தான் பார்க்கிறார். அதான் கேட்கிறேன். முத்தத்தினால என்ன கட்டிக் கொடுப்பார்? முத்தம் எதுக்காக பயன்படுத்துவாங்க? அன்பின் நிமித்தமா அங்க யூஸ் பண்ற ஒரு விஷயம். கரெக்ட்டுங்களா? நீ துரோகம் செய்யறதுக்கு என்ன பண்ணிட்ட? இந்த முத்தத்தையா பயன்படுத்துவ? அப்பப்ப எப்படிதான் பார்க்கிறாரு? சிநேகிதனா தாங்க என்ன பண்றாருன்னா அங்க பார்க்கிறாரு. ஏன்னா இவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு, எதிர்மாறாலாம் இவர் என்ன பண்ண மாட்டாருங்க, செய்ய மாட்டாரு. கரெக்ட்டுங்களா? அப்பதான் லூக்கா 6ஆம் அதிகாரத்துல அழகா சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, "உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்.
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு இவரே சொல்லிட்டு, நாளைக்கு இவருக்கு ஒரு கஷ்டம் வரும்போது மாத்தி நடப்பாருங்களா? கிடையாது. அப்படின்னா இவர் கடைசி வரைக்கும் எப்படி வாழ்ந்திருக்கிறாரு? எவ்வளவு பெரிய துரோகம் நடந்திருந்தாலுமே, கூடவே இருந்து ஒருத்தர் குழி பறிச்சிருக்கிறாரு, துரோகம் பண்ணியிருக்கிறார். ஆனா இவர் எப்படிதான் பார்க்கிறாருங்க? சிநேகிதனாக. எந்த அளவுக்கு ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்றாரு பாருங்க. அப்ப கிறிஸ்துவ போல நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஸ்டாண்டர்ட நம்ம என்ன பண்ணணுங்க? அங்க செட் பண்ணணும். அப்ப நம்ம கிறிஸ்தவன் நம்மள யாராவது சொல்றாங்க அப்படின்னாவே, அந்த ஒரு கிறிஸ்துவ போல ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் நம்மளுடைய வாழ்க்கையில அங்க தெரியணும். அப்படிப்பட்டவர்கள் தான் யாரு? 1,44,000 பேர் அப்படின்னு சொல்லி. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பரலோகத்துல இருந்து இவர் இறங்கி வந்தாரு. கரெக்ட்டுங்களா? இவருக்கு இல்லாத ஒரு பந்தாவா? கரெக்ட்டுங்களா? உலகத்தையே படைச்சவர். எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். கரெக்ட்டுங்களா? ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, மேல் வீட்டு அறையில சீஷர்களுடைய பாதங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? அங்க கழுவிட்டு இருக்கிறாரு. ஒரு வேலைக்காரன போல இறங்கி சீலைய மடிச்சு கட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? அங்க நம்ம செய்வோமா? அப்பன்னா நம்ம யாராவது போய் கால தொட்டு ஏதாவது பண்ணணும், யாராவது கால அமுத்தி விட்டா கூட என்ன ஆனா இவரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இவரு தான் உங்கள படைச்சாரு. ஆனா இவரே என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவ்ளோ ஹம்பிள்னஸ் தாழ்மை என்ன பண்றாருங்க? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அங்க ஒரு ஸ்டேட்டஸ்லாம் அவர் என்ன பண்ணலங்க. அங்க மெயின்டெயின் பண்ணவே இல்ல. அவ்ளோ ஹம்பிளா தேவனுடைய வேலைய அங்க என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அங்க அதுதான் சொல்றேன். தன்னைத்தான் வெறுத்துன்னு சொன்னாருல்ல. இதுதான் அந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். நம்மளும் இதே போல தான் என்ன பண்ணணுங்க? அங்க செய்யணும். இந்த மாரி கிரியைகள தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அங்க இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரோ இல்லையா? சேரிட்டி ஒர்க்கோ, ஸ்கூல் கட்டியோ அது யார் வேணாலும் செய்யலாம். எந்த மனுஷன் வேணாலும் செய்யலாம். ஆனா இது செய்றது தான் என்னங்க? கொஞ்சம் கஷ்டம். கரெக்ட்டுங்களா? அவர பாதச்சுவட்டுல நம்ம நடந்தோம். அவர நம்மள ரோல் மாடலா எடுத்துட்டு அவரோட பாதச்சுவட்டுல நடந்தோம் அப்டின்னா, அருமையா நம்ம என்ன பண்ணலாம்னா, இத செஞ்சு முடிக்கலாம் அப்டின்னு சொல்லி. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கூட வந்து பார்த்தோம் அப்டின்னா, பிலாத்து என்ன சொல்றாருங்க? பிலாத்துக்கு நல்லாவே தெரியும். இவர் தப்பு எதுவும் பண்ணலன்னு இவர எப்டியா ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ அவரு டென்ஷனா இருக்கிறாரு. ஆனா இவரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நம்மளுடைய கர்த்தரு. ரொம்ப ஹம்பிளா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்டின்னு சொல்லிட்டோம்னா, எல்லா தவறுகள் என்னென்னலாம் குற்றம் சாட்டுனாங்களோ எல்லாமே இவரு ஒண்ணு கூட பண்ணல. ஆனா எல்லாத்தையுமே இவரு ஏதோ பண்ண மாதிரி அவர் என்ன பண்ணிடுறாரு, ரொம்ப சைலன்ட்டா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறார். சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அந்த தப்ப யாராவது சுட்டிக்காட்டிட்டாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஒரு கோபம் வரும் பாருங்க. செஞ்ச தப்பையே சுட்டிக்காட்டினாவே நம்மளால பொறுத்துக்க முடியாது. செய்யாத ஒரு விஷயத்த நம்மளுக்கு சுட்டிக்காட்டுனாங்கன்னா, "நீ தான் பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? ஏதோ ஆபீஸ்ல வேலை பார்க்குறோம். ஏதோ ஒரு பொருள காணோம். இல்ல இவரு தான் எடுத்தாரு நம்மள ஏதோ கை காட்டிட்டாங்க. எப்படி கோவம் வரும் நமக்கு? செய்யவே இல்ல. என்ன போய் திருடன்னு சொல்லிட்டு புரியுதுங்களா? ஆனா, செஞ்சாவே நம்மளுக்கு கோவம் வரும். கரெக்ட்டுங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாருங்க? எதுவுமே எந்த தவறுமே செய்யல. ஆனா என்ன எல்லா குற்றச்சாட்டும் செலுத்துறாங்க. ஆனா இவரு ஹம்பிளா அங்க என்ன பண்ணாரு? தாழ்மையா ஒரு ஹம்பிள்னஸ்ல அங்க என்ன பண்ணிருச்சுன்னா, அங்க ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி. சோ இந்த மாதிரி தான் அவருடைய மரணம் வரைக்குமே என்ன பண்ணியிருக்கிறாங்க? சிலுவையின் மரணம் வரைக்குமே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு அருமையான ஒரு வாழ்க்கைய என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அங்க வாழ்ந்து முடியும். சகிக்க முடியாத நெறைய விஷயங்கள சகிச்சு, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கூட யாரோ ஏதோ சொல்லிட்டா, செஞ்சுட்டா சகிக்க முடியாது. ஆனா இவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? எல்லாத்தையும் சகிச்சு கடைசி வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அந்த ஒரு கோர்ஸ அழகா முடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிலுவையில அடிக்கும்போது, ஒரு சோல்ஜர ஒரு கைய பிடிச்சு இழுத்து வச்சு ஆணி அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆளா இருந்தா எப்படி பார்ப்போம்? "ஓ! என் கைய பிடிச்சு அடிக்கிறியா? நான் உயிர் தெழுந்து வந்து என்ன பண்றேன்?" நான் பார்க்கல. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? உனக்கும் சேர்த்து நான் என்ன பண்றேன்? உன் பாவத்தையும் சேர்த்து நான் என்ன பண்றேன்? அங்க மன்னிக்கிறேன்ப்பா. உனக்காக நான் ஜீவன் குடுக்குறேன்ட்டு அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, ரொம்ப அருமையாக தேவனுக்கு பிரியமாக அங்க ஒரு ஜீவ பலி அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அவருடைய வாழ்க்கை முழுவதும் இந்த பூமியில இருக்கும்போது என்ன பண்ணியிருந்தாருன்னா, அங்க குடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ இந்த மாதிரி கிரியைகள தான் தேவன் அங்க என்ன பண்றாருன்னா, நம்மள்ட்ட அங்க எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ இத கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே ஆனா நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆலோசனை. அப்படின்னா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுங்க?
பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க அப்படின்றார். அப்படின்னா ஜீவ பலின்னா என்னங்க? லிவிங் சாக்ரிஃபைஸ்ன்னு இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கும். அப்படின்னா வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த மாதிரி விஷயங்கள்? இப்ப இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம்? இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாருங்க? கரெக்ட்டுங்களா? சோ அந்த மாதிரி டவுன் டு எர்த், புரியுதுங்களா? ரொம்ப ஹம்பிளா இயேசு கிறிஸ்துவ போல ஒரு வாழ்க்கை என்ன பண்ண வேண்டியவரா இருக்கிறோம் அப்படின்னா, அங்க வாழ வேண்டியவர்களா வாழ்ந்து கொண்டு இருக்கும்போதே சாகடிக்கணும் நம்மளுடைய நிறைய மாம்சீக கிரியைகள. அதாங்க சொல்றேன். ஜீவ பலியாக அதான் தேவனுக்கு பிரிய பிரியமுமான அதுதான் தேவனுக்கு பிரியம்ன்ட்டார். சொல்லிட்டு தான் சொல்றாரு, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்படின்னா ஆராதனை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா என்ன நினைப்போம் அப்படின்னா, சண்டே காலையில என்ன பண்ணுவோம்? ஒரு பில்டிங்ல போய் உட்கார்ந்துட்டு வருவோம். அதுதான் என்னங்க? ஆராதனைன்னு நினைச்சுப்போம். கரெக்ட்டுங்களா? வாரம் வாரம் போவோம், உட்காருவோம், கேட்டுட்டு வந்துருவோம். அது என்ன இல்லங்க. அது மேபி ஆராதனையா இருக்கலாம். ஆனா புத்தி உள்ள ஆராதனை என்னங்க? எதுதான் தேவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எதுதான் புத்தி உள்ள ஆராதனை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளை நாமளே ஜீவ பலியாக தேவனுக்கு அங்க ஒப்பு கொடுக்கிற ஒரு விஷயம். அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னா, அதாவது மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் விட்டுட்டு எப்படி இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரோ, அதே போல நம்மளும் வாழ்ந்தோம் அப்படின்னா, நம்மளோட தேவன் ஒரு உடன்படிக்கை போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க 25ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அப்படின்னா தன்னுடைய ரகசியம் யாருக்கு தான் அவர் வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய வார்த்தையை கேட்டு வசனம் இப்படி சொல்லிடுச்சா? ஓகே. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஹம்பிளா அத நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம்ல. ஜீவ பலிய குடுக்க ஆரம்பிப்போம்ல. அவங்கள குறிச்சு தாங்க பேசிட்டு இருக்காரு. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை என்ன பண்ணுவாராம்? இத தெரியப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி. அப்பன்னா எந்த உடன்படிக்கையை குறிச்சு இங்க பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னா, ஞானஸ்தான உடன்படிக்கையை குறிச்சு அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னா, அங்க பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிப்பான். இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணாருங்க? அங்க இந்த ஒரு உடன்படிக்கை செஞ்சாரு. ஒரு ஞானஸ்தானம் எடுத்தார். கரெக்ட்டுங்களா? சோ இந்த ஞானஸ்தானம்னே என்ன பண்ணுவோம்னா, இந்த ஒரு சீரிஸ்ல கடைசி ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணுவோம்னா நம்ம பார்ப்போம். அப்ப ஞானஸ்தானம்னா என்னன்றத ரொம்ப டீட்டெயில்டா பார்ப்போம். ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு உடன்படிக்கை போட்டிருக்கிறார். என்ன உடன்படிக்கை போட்டார் பாப்டிசத்துல அவரு? பிதாவே உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருங்க? அங்க சொன்னார். கரெக்ட்டுங்களா? அப்படின்னா அவருடைய சித்தத்தின்படி கடைசி வரைக்கும் அவர் எப்படி வாழ்ந்து முடிச்சாரோ, அதே போலதான் நம்மளும் ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுமே என்ன பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போல நம்மளும் என்ன சொல்லுவோம் ஞானஸ்தானத்துல? பிதாவே உங்களுடைய சித்தத்தின்படி நாங்க செய்றோம். அப்படின்னா அவருடைய சித்தமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் பின்னாடி வர விஷயம். அவர ரோல் மாடலா எடுத்து ஒவ்வொரு கிரியைகளும் நம்ம வாழ்க்கையில செய்யற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி. சோ இப்படி பண்றவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அப்படின்னா என்ன என்ன பேருங்கண்ணே நம்மளுக்கு? அப்படி வாழ்ந்தோம்னா, பரிசுத்த வான்கள். அவங்க எப்படி அந்த பேரை வாங்கிக்கிறாங்க அப்படின்னா, ப பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின. எந்த பலி? ரோமர் 12:1 பார்த்தோம்ல. ஜீவ பலியாக தேவனுக்கு பிரியமாக ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனை பார்த்தோம்ல. அந்த மாரி ஒரு ஜீவ பலியோட என்னோட உடன்படிக்கை செய்றவங்கள எப்படி அவர் கூப்பிடுறாருன்னா, என்னுடைய பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருங்க அங்க கூப்பிடுறாரு. அவங்கள என்னிடத்தில் கூட்டுங்கள். அவர் என்ன பண்ண மாட்டாரு, இங்க விட்டு வச்சிருக்க மாட்டாரு. பரலோகத்துக்கு அவர் என்ன பண்ணிக்குவாருன்னா, அங்க எடுத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா பலியினாலே அப்படின்னு சொல்லும்போது, யார போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவ போல ஒரு பலி. ஒரு உடன்படிக்கை செய்யணும். எப்படி இயேசு கிறிஸ்து சொன்னாரு, "பிதாவே உங்களுடைய சித்தம் செய்ய வருகிறேன்." அதே மாரி நம்ம ஒரு உடன்படிக்கை செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம அத ஒரு வாழ்க்கைய தொடர்ந்து நம்ம தவறுகள் செய்வோம் தான். ஒரே நாள்ல வந்துராது. ஆனா வாழ்க்கை முழுவதும் என்ன பண்ணணும் அந்த விஷயங்கள?
ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளால என்ன பண்ண முடியும்னா, கண்டிப்பா தேவனுடைய உதவியோட அத செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்படி செஞ்சு முடிச்சோம்னா, நம்மளுக்கு என்ன பேர் அங்க தேவன் குடுக்குறாரு அப்படின்னா, பரிசுத்த வான்கள் அப்படின்ற ஒரு பேர கூட என்ன பண்றாருன்னா, அங்க குடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். வாசிக்கலாம் பாருங்க. 116 சங்கீதம் 15 வசனம். சங்கீதம் 116 அதிகாரம் 15 கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. அப்பன்னா இந்த மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் வாழ்ந்து மரிச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன பேர் குடுக்குறாருங்க? இப்படி இருக்குதுன்றாரு அவருடைய பார்வையில. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம், பரிசுத்தவான்கள்னா யாருன்னு இதுக்கு முன்னாடி வசனம் பார்த்துட்டோம். ஜீவபலி குடுக்குறவங்க. கரெக்ட்டுங்களா? சோ அவங்களுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையா இருக்குது. ஆக்சுவலி இந்த வசனத்த என்ன பண்ணிடுவோம்? கிறிஸ்தவர்கள் இறந்தாவே என்ன பண்ணிடுவோம்? கல்லறையில போய் எழுதி வச்சுருவோம். அப்ப தப்பு. அப்படி வாழ்ந்து மரிச்சிருந்தா ஓகே. இல்ல அப்டின்னா, இது மேட்ச்சே ஆகாது. அப்ப ஜீவ பலி குடுத்து, இயேசு கிறிஸ்துவ ரோல் மாடலா எடுத்து, தன்னைத்தான் வெறுத்து, அனுதினமும் இயேசு கிறிஸ்துவ போலவே ஓட ட்ரை பண்ணி, கடைசி வரைக்கும் இந்த ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சோம் அப்டின்னா, அப்டி மரிக்கும்போது நம்மளுக்கு தேவன் நம்மள எப்டி பார்ப்பார் அப்டின்னா, ரொம்ப அருமை உள்ளவர்களாக அவர் என்ன பண்ணுவார்ன்னா, அங்க பார்ப்பார் அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, அங்க பார்க்கிறோம். அப்பன்னா அனுதினம் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும் இனிமே அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய பழைய மனுஷன்லாம் இருப்பாங்கல்ல. பழைய கிரியைகள், உலக பிரகாரமான விஷயங்கள் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணுங்க? கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அங்க அழிச்சுக்கிட்டே வரணும். புதிய விஷயங்கள் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? அங்க செஞ்சுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அத குறிச்சு நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க எழுதுறார். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17 வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்பன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா, கிறிஸ்துவ போல நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க புது சிருஷ்டியாக இருக்கிறாங்க. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடுச்சு. பழைய கிரியைகள் எல்லாம் என்ன பண்ணிரணும்? விட்டு தள்ளிட்டு ஒரே நாள்ல போகாது. ஆனா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அத தொடர்ந்து என்ன அந்த ஒரு முயற்சிக்குள்ளாகவே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். பழசெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு, புதிதானத என்ன பண்ணிட்டே இருக்கணும் அங்க செய்யணும். நம்ம கூட வாசிப்போம் வசனம் என்னன்னா, அறியாமல் உள்ள காலங்களை தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆனா அத அவர் போல மன்னிச்சு விட்டுருவாரு. ஆனா ஒன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? கணக்கு கேட்பாரு. சோ அப்ப பழையவைகள் நம்ம நெறைய தப்பு பண்ணியிருந்தா கூட, அந்த மாரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா கூட விட்டுட்டு, கிறிஸ்துவ முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு ஒரு வாழ்க்கைய அங்க ஆரம்பிக்கணும். அந்த புது சிருஷ்டி அப்படின்ற ஒரு கருவ கூட என்ன பண்ணணுங்க? அங்க வளர்த்து எடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஒரு சின்னதா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பொய் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. பொய்யி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா, சில பேர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நல்ல விஷயத்துக்கு என்ன பண்ணலாம்? பொய் பேசலாம் அப்படின்ட்டுலாம் இந்த உலகத்துல சொல்லுவாங்க. கரெக்ட்டா 1000 பொய் சொல்லியாது ஏன்னா நல்ல விஷயம் அப்படிலாம் எடுத்துட்டு போவாங்க. பொய் சொல்றது எந்த விஷயமா இருந்தா அதுல கூட சொல்லுவாங்க. ஒயிட் லை, பிளாக் லை. பொய்னா பொய் தான். தப்புனா தப்பு தான். வேதம் எந்த இடத்துலயும் நல்ல விஷயத்துக்கு பொய் பேசுறான்லாம் புரியுதுங்களா? அப்படின்னா ஒரு விஷயம் தப்பு, அது பழைய விஷயம், பழைய மாம்சம் அப்படின்னா, அத விட்டுட்டு என்ன பண்ணிரணுங்க? அத நம்ம மாத்திக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுதான் கொலோசியர்ல 3 அதிகாரம் 9 வசனம் வாசிக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் என்ன பண்ணுங்க? களைந்து போடுங்க. அப்பன்னா அது தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அது பழையவைகள், பழைய மனுஷன் அத என்ன பண்ணுங்க? தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, புதியவைகளை அந்த புதிய சிருஷ்டிய என்ன பண்ணணும்னா, அத நம்ம வளர்த்து எடுக்க வேண்டியவர்களாக அங்க இருக்கு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் பொய் பேசுறது. ரொம்ப பொறாமை உள்ள ஒரு குணம் இருந்திருக்கலாம் நம்மளுக்கு முன்னாடி. இல்ல தீய பேச்சுகள். ஓகேங்களா? யாரையாவது குறிச்சு என்ன பண்ணுங்க, தீமை பேசிக்கிட்டே இருந்திருக்கலாம். இல்லன்னா ஒரு காசு ஆசை உள்ளவர்களா இருந்திருக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான வீக்னஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்படி இருக்குது அப்படின்னா, அது எல்லாமே பழைய மனுஷன். அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, ஒரே நாள்ல மாறாது. ஆனா ட்ரை பண்ணிக்கிட்டே அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதிலேயே 10 வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கொலோசியர் 3 அதிகாரம் 10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக அப்படின்னா, அவர போலவே என்ன பண்ணணுங்க? அங்க மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கேரக்டர்ஸ குறிச்சு அங்க பேசிட்டு இருக்கிறாரு. கிறிஸ்துவோட கேரக்டர்ஸ் அப்படியே நம்மளுக்குள்ள அங்க வரணும்.
பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்பன்னா இயேசு கிறிஸ்துவே நம்ம ட்ரெஸ்ஸா போட்டிருப்போம். வசனம்லாம் கூட கலாத்தியர்ல வாசிச்சிருப்போம். அப்ப நம்ம போட்டுட்டு அதே அவரை போலவே நம்ம கிரியைகள் அங்க செய்ய ஆரம்பிச்சோம். அப்படின்னா நம்ம நடந்த ரோட்ல போறோம் அப்படின்னா, நம்மள பார்த்து என்ன சொல்லணும்னா, கிறிஸ்தவன் ஒருத்தன் போறான் அப்படின்னு சொல்லணும். கரெக்ட்டுங்களா? அப்படி சொல்றாங்களா? ஆனா கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னாவே என்னங்க, அத பிரிச்சு பார்க்கலாம். கிறிஸ்து பிளஸ் அவன். அப்ப கிறிஸ்துவ போலவே அவன் வாழ்ந்திருந்தான் அப்படின்னா, அவனுக்கு என்ன பேர் குடுக்கலாம் அப்படின்னா, கிறிஸ்தவன். அப்ப நம்ம ரோட்ல நடந்து போறோம் அப்படின்னா, நம்மள பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். அந்த அளவுக்கு கேரக்டர்ஸ் கிறிஸ்துவோடைய கேரக்டர்ஸ பிரதிபலிக்கிறவர்களாக அங்க நம்ம இருக்கணும். இந்த மாதிரி எப்ப வரைக்கும் இருக்கணும்னா, நம்மளுடைய மரணம் வரைக்கும் இருக்கணும். அப்படி மரணம் வரைக்கும் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா, இந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆகிய அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்டேஜ்ல இருந்து உண்மை உள்ளவர்கள் ஸ்டேஜ்க்குள்ளாக நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அங்க கடந்து போயிடுவோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் விசுவாசம் இருக்கணும். அடுத்தது கிரியைகள் அங்க செய்யணும். எது ஏற்ற கிரியைகள்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப யார் நம்மளுக்கு ரோல் மாடல்ன்னு பார்த்துட்டோம். சோ கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த விஷயங்கள நம்ம செஞ்சு மரிக்கிறோம் அப்படின்னும்போது, அந்த 3 ஸ்டேஜ்க்குள்ளாக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, உண்மை உள்ளவர்களாக அங்க மாறுவோம். அப்படிதான் வாழ்ந்தோம் அப்படின்னா, அந்த 1,44,000 பேர்ல அந்த மகிமையில கிறிஸ்துவின் சபையாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அங்க சென்று சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கிறோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த வசனம் இதுக்கு தான் பொருள். நம்ம இந்த வசனத்த எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் தெரியுமா? ஒரு வேற ஏதாவது ஒரு மதத்துல இருப்பாரு. கிறிஸ்டியனா மாறிட்டா உடனே என்ன பண்ணுவாங்க? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க அப்படின்னுவாங்க. பேர மாத்தி வச்சுக்குவாங்க. வேற ஏதோ ஒரு பேர்ல இருந்து டக்குன்னு ஏதோ ஒரு ஆபிரகாம், ஜோசப் அப்படின்னு ஒரு பேர் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன். நோ. அதுக்கெல்லாம் இந்த வசனம் செட்டே ஆகாது. ஓகேங்களா? முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்துவ போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க, இறந்தோம் அப்படின்னா, நம்ம அங்க என்ன பண்ணப்படுவோம் அப்படின்னா, ரட்சிக்கப்படுவோம். 1,44,000 பேராக சர்வ சங்கமாக சபையாக அங்க பரலோகத்துக்கு போகிற அந்த ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, அங்க பார்க்கிறோம். இப்படிதான் ரொம்ப அருமையாக நம்மள அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க ஓடி முடிச்சாரு. அவரு அழகா ஒரு விஷயம் சொல்றாரு. வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆனா நம்மளுக்கு அழகா ஒரு விஷயத்த நம்மளுக்கு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுக் கொடுக்கிறாரு என்னன்னா, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. அத நான் பிடிச்சுக்கிட்டேன்னு கிடையாது. ஆனா ஒரு விஷயம் நான் செய்கிறேன். நான் என்ன செய்கிறேன் அந்த ஒரு விஷயம் அப்படின்னா, பின்னானவைகளை மறந்து, முன்னானவைகளை நாடி நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் ஓடி. ஏன்னா அவருக்கு பின்னாடி முன்னாடி ஒரு வாழ்க்கை இருந்தது. சவுல்ன்னு ஒரு வாழ்க்கை இருந்தது. எவ்வளவோ அக்கிரமங்கள் பண்ணியிருக்கிறார். கிறிஸ்தவர்கள்ன்னு சொன்னாவே அடிச்சு கொண்டிருக்கிறார். ஸ்தேவான் உட்பட. ஆனா பின்னானவைகள் பழைய விஷயங்கள் அறியாத காலங்கள்ல இருந்திருக்கிறார். அத விட்டுட்டாரு. அத மறந்துட்டேன்ட்டாரு. ஆனா இங்க சொல்றாரு, முன்னானவைகள் எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. இன்னமே என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? அதாங்க சொல்றாரு. முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி எனக்கு எதுன்னு தெரிஞ்சிருச்சு. அத நோக்கி நான் என்ன பண்ண போறேன்னா, அங்க ஓடப் போறேன் அப்படின்றாரு. அதிலே இன்னொரு வசனம் கூட பவுல் அங்க சொல்றாரு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்பன்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கிறிஸ்துவுக்காக அங்க ஜீவன அங்க என்ன பண்ணியிருக்கிறாருன்னு குடுத்திருக்கிறாரு. அதான் நல்ல போராட்டத்தை போராடினேன். எந்த சைடுல ஃபர்ஸ்ட் ஓடணும்னு நம்மளுக்கு தெரியும். அத அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. அங்க ஓட ஆரம்பிச்சாரு. ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஜீவ கிரீடம் எனக்காக அங்க என்ன பண்ணப்பட்டிருக்குங்க? எனக்காக அங்க வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதான் பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 3:7ல கூட நம்ம பார்க்கிறோம். எனக்கு லாபமாய் இருக்கிறவைகளை எல்லாம் என்ன பார்த்தாருங்க. கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எனக்கு எவ்வளவோ விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தது. அவருடைய வாழ்க்கைய எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ரோமன் சிட்டிசன் அவரு. நியாயப்பிரமாணத்தை கற்றுத் தேர்ந்தவரு. அவ்ளோ பணக்காரர் அவரு. எல்லாத்தையும் விட்டுட்டாரு. இப்ப சொல்லணும் அப்படின்னா, ஒரு யுஎஸ் சிட்டிசன் போல, ஒரு கிரீன் கார்டு ஹோல்டர் போல. ஏன்னா அப்ப ரோமன் சிட்டிசன்றது அதுக்கு ஈக்குவல்.
எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருங்க, குப்பன்னு என்ன பண்ணிட்டாருங்க, அங்க விட்டுட்டு கிறிஸ்துவுக்காக அங்க ஒரு ஜீவன், அந்த ஒரு பலியின் ஜீவியத்த அங்க ஓட ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதிலேயே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 3 அதிகாரம் 8 வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்புறம் எல்லாமே என்னதான் அப்படின்ட்டாருன்னா, அது நஷ்டம் தான். எல்லாமே என்ன பண்ணிட்டேன், நான் விட்டுட்டேன். ஏன்னா அழைப்பு அப்படி. அந்த அழைப்புக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு சொல்லும்போது, இது இங்க இருக்கிற உலக பிரகாரமான எல்லா விஷயங்களும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம் அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. குப்பை. புரியுதுங்களா? அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடணும். அதான் 2 தீமோத்தேயு 4:8 பார்க்கிறோம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்காக என்ன பண்ணுவாரு? தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஓடுறாங்களோ, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அத என்ன பண்ணுவாரு? அப்பன்னா அவர போல யார் யாரெல்லாம் ஓடுறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அங்க இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா அங்க பார்க்கிறோம். அப்படின்னா, இந்த கிறிஸ்துவின் சபையில நம்ம ஒரு அங்கம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 3 ஸ்டேஜஸ் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னா, அங்க கடந்து வர வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அழைக்கப்பட்ட ஒரு நிலைமை. அநேகர் அதுல இருப்பாங்க. இதுல தான் அந்த 41,000 டினாமினேஷனும் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் கிரியைகள்னு என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க? இந்த மாரி சேரிட்டி ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுன்னு அவங்களால இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி. அடுத்தது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் இத கண்டுபிடிச்சுருவாங்க. சிலர் மட்டும் தான் கண்டுபிடிப்பாங்க. இன்னைக்கு Zoom மீட்டிங்ல எத்தன பேர் தான் இருக்கோம்? ரொம்ப கம்மி தான். தேவன் என்ன பண்ணியிருக்காங்க, சிலர கொஞ்சம் பேர கூப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவரோட ரகசியங்கள அங்க சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆனாலும் தெரிஞ்சுக்கிட்டுமே நெறைய பேர் என்ன பண்ண முடியாது. இத ஓடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா இத நல்லபடியாக ஓடி முடிச்சுட்டாங்க அப்படின்னா, உண்மை உள்ளவர்கள் எத்தனை பேர் தான்? 1,44,000 பேர் தான். கிறிஸ்துவ போல அவருடைய சிந்தைய போல அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க ஓடி அங்க முடிப்பாங்க. அவர் எப்படி அங்க ஒரு பரணம் ஏறுனாரோ, அதே போல இந்த 1,44,000 பேருமே இயேசு கிறிஸ்துவோட போய் அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரீரமாக தலையோட போய் அங்க இணைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, அங்க பார்க்கிறோம். இது யார் யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கிறோம் அப்படின்னா, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. இதுல பாகுபாடே கிடையாது. தேவன் என்ன பண்ணலங்க? இதுல எந்த ஒரு பாகுபாடுமே என்ன பண்ணலனாங்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கீங்க. அவர மட்டும் ஃபாலோ பண்ணி நம்மளுடைய வேலை என்னன்னா, அங்க ஓட வேண்டிய ஒரு பார்ஷியாலிட்டியுமே அங்க என்ன பண்ணலன்னா, அங்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா, அங்க பார்க்கிறோம். அப்படின்னா இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வெளிப்படுத்தின 7ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா, 1,44,000 பேர் தான் அங்க என்ன ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிறிஸ்துவோடைய சபையாக அங்க ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறோம். அதுக்கு என்னென்ன பேர்லாம் இருந்தது? சிறுமந்தை, புதிய எருசலேம், மணவாட்டி வகுப்பாரு. அது மாரி நெறைய பேர்கள நம்ம என்ன பண்ணோம்னா, அங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அத நம்ம அடையணும்னா 3 ஸ்டேஜஸ் என்ன பண்ண வேண்டியதா இருக்காங்கன்னா, அத நம்ம கடந்து வர வேண்டியதா அங்க இருக்குது. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கைகள்னால கட்டப்படுகிற இந்த ஆலயத்துல யாரும் வாசம் பண்றதில்ல. 2 வருஷம் வாசிச்சோம். கரெக்ட்டுங்களா? தேவன் அங்க உன்னதமானவர் அங்க என்ன பண்றது இல்லங்க. அங்க வாசம் பண்ணுகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுல ஒரு மெம்பர் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஆனா நம்ம எதுல மெம்பர் ஆகணும் அப்படின்னா, இந்த சர்வ சங்கமாகிய சபையில இயேசு கிறிஸ்து பரலோகத்துல கட்டிட்டு இருக்கிறார்ல, அந்த சபையில ஒரு அங்கம் ஆகுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அங்க பிரயாசப்படணும். அதுக்கு ஏற்ற கிரியைகளை அங்க அனுதினமும் நாங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். கண்டிப்பா நம்ம முயற்சி பண்ணா தேவன் அங்க ஹெல்ப் பண்ணுவார். ஒரு படி நம்ம எடுத்து வச்சா, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருங்க நமக்கு அங்க ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓகேங்களா? அப்படின்னா, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிறிஸ்துவின் சபை கிறிஸ்துவின் சபை பாகம் 1 தான் என்ன பண்ணியிருக்கோம்னா, அத பார்த்துருக்கோம். சபைனா என்ன? அந்த சபையில நம்ம எப்படி மெம்பர் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? ஆனா, இதிலேயே பாகம் 2 ஒண்ணு இருக்கு. அத செவ்வாய்க்கிழமை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சில வசனங்கள மட்டும் வாசிச்சு இந்த ஒரு பாடத்த நம்ம முடிக்கலாம். வெளிப்படுத்தினல் 7ஆம் அதிகாரம் 5ல இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள் முடிய. யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000.
ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. தொடர்ந்து 7, 8 வாசிச்சிடலாம் சிஸ்டர். சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. பென்யமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இப்போனா இங்க 12 கோத்திரத்தை குறிச்சு இங்க பேர்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஒரு கோத்திரத்திலயும் 12,000 பேரு. சோ மொத்தம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 12,000 × 12 போட்டோம்னா 1,44,000 வருது. இதுதான் யோவான் அங்க என்ன பண்றாருங்க, அங்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படின்னா இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம்? 1 மணி நேரமா கிறிஸ்துவ போலவே அங்க யாரு நடக்கிறாங்களோ அவரை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு ஜீவபலி தன்னைத்தான் வெறுத்து நடக்கிறவங்க என்ன ஆயிடுவாங்க, அங்க 1,44,000 அவர் தலை அவருடைய சரீரமா அங்க சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுக்கு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லைன்னு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஆனா சில வசனங்கள் அதே வெளிப்படுத்தின விசேஷத்துல இப்படி இருக்கு. அதாவது இந்த யூத கோத்திரங்கள் இருக்குல்ல, இஸ்ரேல் ஜனங்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்கள்ல இருக்க அந்த 12 கோத்திரத்துல இருந்து தான் இந்த 12,000 மொத்தம் 1,44,000 பேர் வருவாங்கன்ற வசனங்கள் இருக்கு. சோ இதோடைய அர்த்தங்களை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பார்ட் 2ல என்ன பண்ண போறோம்னா, வர செவ்வாய்க்கிழமை என்ன பண்ண போறோம்னா அதை பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இது மட்டுமாய் உரிமையை கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கேட்ட சத்தியத்தின்படி நம் அனைவருமே நடக்க நாம் ஒவ்வொருவருமே முயற்சி எடுப்போம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேங்க்யூ.